அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட குடும்ப நாவல். பாரதி தெருவில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள் விமலா. இடுப்பில் சிறுகப்பட்டிருந்த சேலையை இறக்கிவிட்டபடியே பக்கெட்டையும் துடைப்பத்தையும் உள்ளே எடுத்துக்கொண்டு சென்றவள் திரும்பி ஒரு முறை வாசலை பார்த்தாள். மனதிற்கு திருப்தி ஏற்பட்டதால் வாசல் கதவை சாத்தி கொண்டு உள்ளே திரும்பினாள். பக்கெட்டையும் குவளையையும் பாத்ரூமில் கொண்டு போய் வைத்தவள் பரபரப்பாக சமையலறையில் நுழைந்தாள். ராத்திரியே விலக்கி வைக்கப்பட்ட சாமான்கள் அவளை பார்த்து பளிச்சென்று சிரித்தன. அடுப்பை பற்ற வைக்க எத்தனித்தவள் அம்மா பால் என்ற குரல் கேட்டு வாசலை நோக்கி நடந்தாள். பாக்கெட் பாலை வாங்கி வந்தவள் ஹாலுக்கு ஒட்டியிருந்த பெட்ரூமை கொஞ்சம் கூட சத்தமில்லாமல் திறந்து பார்த்தாள். அரவிந்தன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் மார்பின் மேல் 4 வயது கௌதம் குட்டி ஒய்யாரமாய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த நிலையை மனதினுள் ரசித்தவள் காஃபி போட்டுவிட்டு எழுப்பிக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். 26 வயதாகும் விமலாவை பார்த்தால் கண்டிப்பாக 26ஆக தோன்றாது. 4 வயது குழந்தைக்கு தாய் என்றால் நம்புவது கொஞ்சம் கடினம்தான். சிவப்பும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் இருவித கலப்பு நிறத்தை உடையவள்தான் விமலா. ஆனாலும் அவளது கருப்பு கவர்ச்சியானது. சிவப்பாக இருப்பவர்களின் ப்ளஸ் பாயிண்ட் அவர்களின் நிறம்தான். ஆனால் விமலாவின் அந்த கவர்ச்சியான கருப்பு நிறமே ப்ளஸ் பாயிண்ட். ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்க்கும் அழகுடையவள். பிரம்மனே 2 நாள் யோசித்து கற்பனை குதிரையை தட்டிவிட்டிருக்க வேண்டும். 5 வருடங்களுக்கு முன்னால் இன்ஸ்பெக்டர் அரவிந்தனுக்கு கழுத்தை நீட்டியவள். விமலாவிற்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல அரவிந்தன். இவர்களின் அன்புக்கு அடையாளமாகி கரும்பான குறும்புகளை செய்பவன்தான் கௌதம். ஃபில்டரில் இருந்த டிகாஷனை வடிதட்டில் இறக்கி காஃபியை கலந்து எடுத்து வைத்தாள். பால் குக்கரை இறக்கி வைத்துவிட்டு இட்லி பானையில் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைத்துவிட்டு அறையை நோக்கி நடந்தாள். காஃபியை மேசை மேல் வைத்தவள் கௌதமை அவன் மார்பிலிருந்து நாசுக்காக எடுத்து பக்கத்தில் இருந்த தலையணையில் படுக்க வைத்து அவனின் இருபுறமும் போர்வையால் அணைப்பு கொடுத்தாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் கௌதம். அரவிந்தன் மேல் இருந்த போர்வையை விலக்கிவிட்டு என்னங்க கிசுகிசுத்தாள். திரும்பி படுத்தான். மணி 6:30. இப்போ எந்திரிக்கிறீங்களா இல்லையா? ப்ளீஸ் விமலா, இன்னும் 10 நிமிஷம். அதெல்லாம் முடியாது. இப்போ எந்திரிச்சாதான் நீங்கள் கரெக்டான டைமுக்கு ஸ்டேஷன் போக முடியும். ஒரு அருமையான கனவு, கலைச்சிடாதா. போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போ காஃபி வேண்டாமில்ல? பொய்யான கோபத்தோடு கேட்டாள் விமலா. முகத்தின் மேலிருந்த போர்வையை விலக்கி விமலாவை பார்த்து சிரித்தான். இந்த சிரிப்பு சிரித்தெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாது. கெட்டப் ப்ளீஸ் டார்லிங், கண்களால் கெஞ்சினான். நோ ப்ளீஸ் கெட்டப். அப்படியா என்றவாறே அவள் சற்றும் எதிர்பாராத சமயமாக பார்த்து அவளை இழுத்து தன்மேல் சரித்து கொண்டான். இப்போ கூட சொல்லுவியா? ஐயையோ விடுங்க, கொஞ்சம் கூட. ஏன் நிறுத்திட்டா? சொல்ல வேண்டியது தானே என்று அவளை இறுக்கினான். அவன் செயலை விரும்பியவள் அவன் மார்பிலிருந்து முகத்தை எடுக்காமலே எழுந்துருங்க என்றாள். அவள் முகத்தை தூக்கி நெற்றியில் முத்தமிட்டவன் குட் மார்னிங் என்றான். அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டவள் பேஸ்ட்டையும் ப்ரஷையும் எடுத்து வச்சிருக்கேன், போங்க, போய் முதல்ல பல் விளக்கிட்டு காஃபியை குடிங்க. அரவிந்தன் ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் அதற்குள் அவள் மின்னலென சமையலறைக்குள் புகுந்தாள். கைலியை சரி செய்து கொண்டு சோம்பல் முறித்தான். மகனின் நெற்றி முடிகளை விலக்கி ஆசையோடு தன் இதழை கௌதம் நெற்றியில் பதித்தான். இன்னும் எழுந்திருக்கலையா? சமையலறையிலிருந்து கத்தினாள் விமலா. அம்மாடியோ எழுந்திருச்சாச்சு என்றபடியே பாத்ரூம் நோக்கி ஓடினான். பாத்ரூம் கண்ணாடியில் தன் முகத்தில் கையை வைத்து தடவி பார்த்தான். அதே சமயம் ஷேவிங் பண்ணி 4 நாள் ஆச்சு, ஒழுங்கா இன்னைக்கு ஷேவிங் பண்ணுங்க. உத்தரவு தேவி. கண்ணாடியில் தன்னை பார்த்து சிரித்தான். விமலா என்னோட மனைவியாகாமல் வேறு யாராவது என் மனைவியாகி இருந்தால் எல்லா வீட்டு சங்கதியும் இங்கும் தாண்டவமாடும். அவள் என்னை அதிகாரம் பண்ணும்போதும் கண்டிப்பில்லையே, கருணையும் கனிவும் அல்லவா கலந்திருக்கிறது. விமலா, ஐ லவ் யூ வெரி மச். 1ஆம் தேதியாகியதும் எந்த மருமகள் அத்தைக்கு பணம் அனுப்பிட்டீங்களா என்று கேட்பாள். என் விமலா கேட்கிறாளே. ஒரு நாள் அனுப்பாமல் வந்துவிட்டேன் என்பதற்காக 2 நாள் என்னுடன் பேசாமல் இருந்து என்னை கொன்றவளாயிற்றே. டேய் தம்பி, விமலா எனக்கு மருமகள் இல்லடா, மகள் என்று அம்மா சொன்னது மட்டும் ஏனோ அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பிளேடா அவன் தாடையை பதம் பார்த்தது. உடனே டெட்டாலை எடுத்து தண்ணீரில் கலந்து தாடையில் தடவினான். கொஞ்ச நேரத்தில் எல்கேஜிக்கு கௌதம் குட்டியும் ஸ்டேஷனுக்கு அரவிந்தும் தயாரானார்கள். விமலா, டிஃபன் ரெடியா? ஓ, அப்பாவும் பிள்ளையும் வாங்க. டைனிங் டேபிள் முன் வந்தமர்ந்தான் அரவிந்தன். அவனுக்கு பக்கத்தில் உள்ள சேரிலேயே கௌதமுக்கும் ஒரு பிளேட்டை போட்டு இட்லி வில்லைகளை எடுத்து வைத்தாள்.
கௌதம் வாயிலும் வில்லைகளை ஊட்டிக்கொண்டே, இட்லி நல்லா இருக்கா? தினமும் இதே கேள்விதானா? நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு திருப்தி தான். இனிமேலும் நல்லா இருக்கு, நீ அழகா இருக்கேன்னு என்னால் பொய் சொல்ல முடியாதுமா. தோளை குலுக்கினான். அவனை முறைத்தவள் அவன் தாடையில் உள்ள பிளேடு கீறலை கவனித்தாள். கோபத்தை மறந்து பதறினாள். ஒன்றுமில்ல, ஏதோ ஞாபகத்தில். ஸ்டேஷன் நினப்புதானா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. மம்மி, ஷூ போட முடியலா? இதோ வந்துட்டேன். கைகளை டவலில் துடைத்து கொண்டாள். கௌதம் தானே கட்டியிருந்த டையை சரி செய்து ஷூவை சரி செய்து ஸ்கூல் பேக்கை அவன் முதுகில் மாட்டிவிட்டாள். ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மம்மி. குட், வெரி குட் பாய். டிஃபனை எல்லாம் மதியம் சமர்த்தா சாப்பிட்டுடணும். சரி மம்மி. சமத்து குட்டி. உச்சி முகர்ந்தாள் விமலா. ஸ்கூல் ரிக்ஷா வந்ததும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். பேண்டில் சட்டையை திணித்து இன் பண்ணியவன் விமலா என்றழைத்தான். வந்துட்டேன். சீக்கிரம் ஸ்டாரை குத்திவிடு. அவன் தோள்பட்டையிலும் மார்பிலும் ஸ்டாரை குத்தினாள். அவன் இடதுபுற பாக்கெட்டில் முத்தமிட்டாள். தினமும் என்னோட பாக்கெட்டுக்கு நீ கிஸ் பண்ணுற காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? பாக்கெட்டில் பர்ஸ் இருக்கு. ஆமை கரெக்ட்? அறிவு கொழுந்தாச்சே. தலையை ஒரு வெட்டி வெட்டி சாய்த்தாள். நான் சொன்னதில்லையா? இல்லா. பின்னென்னவாம்? ஒன்றுமில்லா. திரும்பி கொண்டாள். இங்கே பாருமா, உண்மையிலேயே தெரியாம தான் கேட்கிறேன். நீயும் 5 வருஷமா என்னோட இடது பக்க பாக்கெட்டுக்கு தான் முத்தம் அதிகமாக தர்றா. அது ஏன்? நெசமாக தெரியாது. சத்தியமாக தெரியாது. இடது பக்கம் உள்ள மார்புக்குள்ளே தான் இதயம் இருக்குது. உங்கள் இதயம் எப்போதும் சந்தோஷமாக துடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோட கிஸ் அதுக்கு டானிக் மாதிரி. ரியலி? எஸ் மை ஸ்வீட் ஹார்ட். ரகுவரனால் ஒன்றும் பேச முடியலை. இப்படி அடிக்கடி ஏதாவது பேசி ஆள் அசத்திடுறா. சந்தோஷத்தில் திணறினான். தன் மனைவியை இறுக அணைத்தான் அரவிந்தன். ஐ லவ் யூ விமலா. அவள் கன்னத்தில் இவனும் இவள் கன்னத்தில் அவனும் மாறி மாறி முத்தமிட்டு கொண்டனர். தாங்கள் முத்தமிட்டு கொள்வது இதுதான் கடைசி தடவை என்று பாவம் இருவருமே அறியவில்லை. ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் 108. எஸ் சார். ஏட்டு சிவராமன் எங்கய்யா? அவர் இன்னும் வரல சார். என்ன, வரலையா? ஆமாம் சார். காலையில் தானே அவருக்கு டியூட்டி போட்டிருக்கு. எஸ் சார். கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி கிடையாது. சிவராமன் வந்ததும் என்னை பார்க்க சொல்லு. எஸ் சார். காலரை சரி செய்தபடி அறைக்குள் நுழைந்தான். ஃபேன் சுவிட்சை தட்டிவிட்டு சேரில் அமர்ந்தான். தலைக்கு மேலே இருந்த காந்திஜியை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டான். மேஜை மேல் அவன் விலாசத்திற்கு வந்திருந்த இன்லேண்ட் கவரை பிரித்து படித்தான். ஃபைலை புரட்ட ஆரம்பித்த போது தயக்கத்தோடு சிவராமன் உள்ளே நுழைந்தார். சிடவுன். சார் சார். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். இனிமேலும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கேர்ஃபுல். யூ கேன் கோ. தலையை குனிந்து கொண்டு ஏட்டு சிவராமன் வெளியேறியதும் ஃபைலை கையில் எடுத்தான். விமலா இல்லை என்றால் நாம மட்டும் ஒழுங்கா வந்துடுவோமா? பாவம் சிவராமன். அவரை அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி அனுப்பியிருக்கக்கூடாது யோசித்தான். பெல்லடித்து 108 வரவழைத்தான். எஸ் சார். சிவராமனை வர சொல்லுங்க. எஸ் சார். சிவராமன் பதற்றத்தோடு வந்தார். ஆக்ஷன் எடுப்பேன் என்று தானே மிரட்டினார். எடுத்துட்டார் போல இருக்கே. துணைக்கு எல்லா கடவுளையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். சிடோன் மிஸ்டர் சிவராமன். நான் சொன்னதை மனசில் வச்சுக்காதீங்க. ஐ எம் வெரி சாரி. இனிமே கரெக்டான டைமுக்கு வர முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பாக இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். தட்ஸ் குட். 1 மினிட் சிவராமன். எம்எல்ஏ பலராமோட கேஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது. எஸ் சார். அந்த கேஸை நான் டீல் பண்ணணுமாம். அதை கொஞ்சம் கொண்டு வர்றீங்களா? இதோ சார். கொஞ்ச நேரத்தில் எல்லா டீட்டெயில்ஸ்களையும் அரவிந்தனிடம் ஒப்படைத்தார் சிவராமன். பேப்பரை புரட்டி கொண்டிருந்தவன் ஃபோன் மீது கைகளை கொண்டு போய் ஆள்காட்டி விரலால் ஒவ்வொரு எண்ணாக சுழற்றினான். அடுத்த பக்கம் எடுக்கும் சத்தம் கேட்டதும் காதோடு ஃபோனை ஒட்ட வைத்து கொண்டான். ஹலோ ஹலோ. திரும்ப திரும்ப ஹலோ ஹலோ என்று கேட்டு அழுத்து போய் ஃபோனை டொக்கென வைத்தாள் விமலா. தனக்குள் சிரித்த அரவிந்தன் மீண்டும் எண்களை டயல் செய்தான். ஹலோ, விமலா ஹியர். 1 நிமிட மௌனத்திற்கு பிறகு, நான் தான் விமலா. நீங்கள் தானா? ஆமாம். ஏன் வேற யாராவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தியா? சாச்சா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்தது, எடுத்தேன். நோ ரிப்ளை. சரியான லூஸு போல இருக்கு. ஆமாம் டியர், பொண்டாட்டி விமலா லூஸ். என்ன சொல்கிறீங்க? லேசான பதற்றம் அவளை தொற்றிக்கொண்டது. ஷாட் அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் அரவிந்தன். சாரிங்க, தெரியாம. இதில் என்ன இருக்கு? டோன்ட் பி சில்லி. சரி, எதுக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு கடனை ஏற்றுறீங்க? வாட், நானா? சேரை விட்டு எழுந்தவன் டேபிள் நுனியில் அமர்ந்து கொண்டான். ஆமாம், இப்படி வளவளன்னு பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
டெலிஃபோன் பில்லை கவர்மெண்ட் கட்டுது இன்ஸ்பெக்டர் சார். ஓகே எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணினேன்னு சொல்லிடுறேன். பிரபா ஸ்டேஷனுக்கு லெட்டர் போட்டிருக்கா. என்னவாம்? ஒரு பெரிய அப்ளிகேஷன். உங்கள் தங்கச்சியாச்சே, அதான் எப்போதும் அப்ளிகேஷனோடையே நிற்கிறா. என்ன எழுதியிருக்கா? என்னங்க எழுதியிருக்கான்னு ஏன் அவசரப்படுறா? ரொம்ப தான் பிஹேவ் பண்ணாதீங்க ப்ளீஸ், சொல்லுங்க. இன்னும் 1 மந்தில் ஸ்டடி லீவ் வருமாம். அப்போ அவள் நம்ம ஊருக்கு போகலையாம், மெட்ராஸ் வர்றாளாம். வித் கிரேட் ப்ளஷர். அதுக்கு என்ன? ஒன்றுமில்லா, வரும்போது ஊறுகாய் பாட்டில் வாங்கி வரட்டுமான்னு கேட்குறா. ஊறுகாய் பாட்டிலா? எதுக்கு? எனக்கு என்ன தெரியும், மாங்காய் ஊறுகான்னு சொன்னால் அன்னைக்கு புரியும்னு எழுதியிருக்கா. என்ன விஷயம்? ஃபோனில் சினுங்கியவள், அது என்னன்னு வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன். என்னங்க, ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? சொல்லுமா. பிரபா இங்கே வரும்போது இங்கே நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவோமா? எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் இப்போ 75,000க்கு எங்கம்மா போகிறது? ஃபோனில் பேச வேண்டாம், வீட்டுக்கு வந்த பிறகு நேரில் பேசலாம். விமலா ஃபோனை வைத்ததும் அரவிந்தன் மனதில் இனம் புரியாத சோகம். பூரிக்கு மாவு பிசைவதைப் போல் மனசு பிசைந்தது. கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரை மறைத்து கொண்டு மீண்டும் ஃபைலில் மூழ்கினான். மாலை 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தான் அரவிந்தன். வந்தவன் முதலில் பேண்ட் பாக்கெட்டில் 4ஆக மடித்து வைக்கப்பட்டிருந்த இன்லேண்ட் கவரை விமலாவிடம் கொடுத்துவிட்டு பாத்ரூமில் நுழைந்தான். அவனுக்கு முன்பே கௌதம் முகத்தில் சோப்பை அப்பிக்கொண்டு பக்கெட்டில் உள்ள தண்ணீரால் கழுவி கொண்டிருந்தான். கைலியை முழங்காலுக்கு மேல் தூக்கி கட்டி கொண்டவன் கௌதம் முகத்தை கழுவி துடைத்து கொண்டே ஹாலுக்கு தூக்கி வந்தான். அதற்குள் விமலா 3 கஃபில் காஃபியோடு காத்திருந்தாள். அவள் கையில் பிரபா எழுதிய கடிதம் படபடத்து கொண்டிருந்தது. படிச்சுட்டல்ல, லெட்டரை கொண்டா. ஏன்? திரும்ப படிக்கணும். அவள் கையில் இருந்த கடிதத்தை பிடுங்கினான். ஆமாம், மாங்காய் ஊறுகாய் எதுக்காம்? உனக்கு எதுக்கு மாங்காய் ஊறுகாய்? நம்முது சிரிப்பு சிரித்தவள், நான் உண்டாகி இருக்கேனான்னு கேட்டிருக்கா. அவளை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்த அரவிந்தன், என்ன எழுத போகிறா? நான் எழுதுறது அப்புறம், ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதான் விமலா, எனக்கு ஒன்றும் புரியலா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 25,000 ரூபா தான். அதை வச்சு என்ன பண்ணுறது? ஏன், என்கிட்ட 15 பவுன் நகை இருக்குது. அதை விற்றோம்னா 25-30,000 கிடைக்கும். மேற்கொண்டு கடன் வாங்கலாமே. காஃபி கப்பை எடுத்து கழுவ சென்றவளின் பின்னாலே அரவிந்தனும் சென்றான். இல்லை விமலா, நீ சொல்கிறது தப்பு. உன்னோட நகைகளை விற்று நான் ஆப்ரேஷன் செய்ய மாட்டேன். ஏங்க? அவள் தோளை பற்றி திருப்பியவன், உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும். இந்த நகை உனக்கு உங்கள் அம்மா அப்பா போட்ட நகை. இதை விற்க எனக்கு எந்தவித உரிமையும் இல்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. பேசி முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் 2 தங்கச்சிங்க எல்லாம் ஒன்று, நான் மட்டும் தனி, அப்படித்தானே? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படித்தானே? தெரியாமல் பேசாத விமலா. அழுத அவள் கண்களை துடைக்க வரும்போது அவன் கைகளை தட்டிவிட்டாள். விமலா, நான் சொல்கிறத கேளு. நான் மட்டும் என்னோட தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டது போதும், நீ வேணாம்மா. உங்களுக்கு எப்படி உங்கள் தங்கச்சிங்க மேலே உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குன்றத மறந்துடாதீங்க. விமலா, நோ, நான் சொல்கிறத கேளுங்க. கிராமத்தில் இருக்க வீட்டையும் காட்டையும் விற்றா 1.5 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். இப்போ தான் கீதா 12th படிக்கிறா. அவளுக்கு 50,000 ஒதுக்கிடுங்க. பிரபாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. மீதி தொகையை கௌதம் பேரில் டெபாசிட் பண்ணிடுங்க. மெட்ராஸில் தான் லோன் வாங்கி வீடு கட்டிட்டோம். எல்லாரும் இங்கே வந்து இருந்துட்டா போகுது. எங்கிருந்தாலும் செலவாவது நம்ம காசு தான். அது டவுனாக இருந்தால் என்ன, கிராமமாக இருந்தால் என்ன? சரிதான் விமலா, ஆனால் நாம் விற்க போனால் அடிமட்டத்தில் இல்லை விலை கேட்பாங்க. ஆமாம். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? உடம்பு சரியில்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. காலையிலிருந்து கைகாலெல்லாம் துவண்டு போகுது, ஒரு மாதிரியாக இருக்குது. லேசாக மயக்கம் கூட வருது. துடித்து போன அரவிந்தன், சரி கிளம்பு, டாக்டர்கிட்ட போகலாம், துரிதப்படுத்தினான். அவன் தாடையை செல்லமாய் தட்டியவள், நாளைக்கு போகலாம். இவ்வளவு அன்பான புருஷன் எனக்கு இருக்கும்போது என்னை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா. சொன்னா கேளு, கோபப்பட்டான். அவன் கோபத்தை பொருட்படுத்தாமல் அவனை சுவரோரமாக நகர்த்திவிட்டு சமையலறையில் நுழைந்தாள். கேஸை பற்ற வைக்கும்போது கைகால்களில் லேசான பதற்றம் தெரிந்தது. கை வடவடவென நடுங்கியது. கைகால்கள் அதனிடத்திலிருந்து கலண்டு விடுவது போல் ஒரு ஃபீலிங். கொஞ்சம் கொஞ்சமாய் செயலிழந்தன. கேஸ் அடுப்பு மேடையை பிடித்து கொண்டு கீழே சரிந்தாள். அவள் மயக்கமடையவும் கேஸ் அறை முழுவதும் பரவவும் சரியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவள் கையில் இருந்த கேஸ் லைட்டர் அவளின் இறுக்கமான பிடியில் குப்பென்று நெருப்பை கக்கி விபரீதத்தை உண்டு பண்ணியது.
மனோஜ்குமார் நர்சிங் ஹோம் முன்னால் கண்ணீரும் கம்பளையுமாக கண்களில் கருவளையம் இடம் பிடித்து கொள்ள அரவிந்தன் சாய்ந்தபடி நின்றிருந்தான். அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தான். நர்சிங் ஹோம் வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்த கீதா அரவிந்தன் சுவரோரமாய் சாய்ந்திருப்பதை பார்த்ததும் அவனிடம் வேக வேகமாக வந்தாள். அண்ணே, அன்னைக்கு நினைவு வந்துடுச்சு, உன்னோட பேரை சொல்கிறாங்க, வா. இங்கே பாருனே, நீயே இப்படி கண் கலங்கினா அன்னைக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது? கண்ணை துடையேன். அந்த சின்ன பெண்ணின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் கண்களை துடைத்து கொண்டு அறைக்குள் பிரவேசித்தான். முகத்தை தவிர எல்லா இடத்தையும் வெள்ளை துணியால் சுற்றி கட்டு போட்டிருந்தார்கள். குளுக்கோஸ் கையில் ஏறிக்கொண்டிருந்தது. நாசித்வாரங்களில் டியூப் செருகியிருந்தார்கள். டியூபின் மறுமுனை ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்தது. கண்களை தவிர தெரிந்த முகத்தில் திட்டு திட்டாக கருத்து போய் தோல் வறண்டிருந்தது. விமலாவின் வாய் எதையோ சொல்ல துடிப்பது போல் திறந்திருந்தது. முத்தாக பளிச்சிட்ட பற்கள் வாழைக்காய் கடித்த பற்களை போல் அழுக்கு கரை கட்டியிருந்தது. அரவிந்தன் உள்ளே நுழைந்ததும் பேரனை தோளில் தட்டி கொடுத்து கொண்டிருந்த கமலத்தம்மாள், பையன் தூங்குறான்டா, நான் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு வரேன். சரிம்மா, கமறியபடி குரல் வெளிவந்தது. பேரனை தோளில் சுமந்து கொண்டு கமலத்தம்மாள் நகர்ந்ததும் விமலாவிற்கு அருகில் வந்து நின்றான். விமலா, விமலா, இங்கே பாருமா, விமலா. விமலாவின் இமைகள் லேசாக அசைந்தன. திறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்களை திறந்தாள். ஆர்வத்தோடு இதழ்கள் துடிக்க அவனை பார்த்தாள். அந்த நிலையிலும் கண்களால் அழக்கூடாது என்று அவனை பார்த்து கட்டளை பிறந்தது. மிகுந்த தடுமாற்றத்தோடு கௌதம் அவளை அமைதிப்படுத்தியவன், அம்மா இப்போதான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. கீதா வந்திருந்தாளா? அவள் பார்வை அறை முழுவதும் அலைந்தது. விமலாவின் தலைமாட்டில் நின்றிருந்த கீதா சத்தமில்லாமல் அழுதாள். கைகளை தூக்க முயன்று தோற்ற விமலா பார்வையை பின்பக்கமாக திருப்பி தலையை தூக்கினாள். கீதா, இந்த பக்கம் வாடி. பெட்டை உரசி கொண்டே தாவணியின் நுனியை கைகளில் சுற்றி கொண்டு தலையை குனிந்திருந்தாள். சி, இப்போ எதுக்கடி அழுற? சொன்னா கேளு. காலாண்டு பரீட்சை எப்ப? ஒன்றும் பேசாமல் விமலாவை பார்த்து புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டு முகத்தை திருப்பி கொண்டாள். என்னடி இது, சின்ன புள்ள மாதிரி, +2 படிக்கிறா. அண்ணி. விமலாவின் கண்களில் இருபுறமும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது. கர்ச்சீப்பால் பூவின் இதழை வருடி கொடுப்பது போல் துடைத்து விட்டான் அரவிந்தன். இதுதான் விதினா நாம் என்ன பண்ண முடியும்? இல்லை அண்ணி, உங்களை நான் விடமாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும் அண்ணி, நீங்கள் பொழைச்சிக்குவீங்க. வார்த்தைகள் தடுமாறி வெளிவர முடியாமல் தடுமாறினாள் கீதா. நான் இன்னைக்கு நம்ம தெருவில் இருக்கும் கோவிலுக்கு போனேன். கண்டிப்பாக உங்களை கடவுள் காப்பாற்றுவார். நீ கோவிலுக்கு போனியா? ஆமா அண்ணி, எனக்கு என்னோட அண்ணி தான் வேணும். கோவிலுக்கு போக மாட்டேன்ற வைராகியம் இல்லா. நெகிழ்ந்து போனாள் விமலா. என்னிடம் ஒட்டாத கீதாவே இப்படி கதறாளே, பிரபாவிற்கு தெரிந்தால்? கடவுளே, எதையும் தாங்குற இதயத்தை அவளுக்கு கொடு. ஆண்டவா, இப்படி ஒரு அருமையான குடும்பத்தையும் அற்புதமான புருஷனையும் கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டியே. உடலில் ஏற்பட்ட ரணத்தை விட பாச கொடுமை அவள் இதயத்தை கிள்ளி எடுத்தது. இவங்களுக்கு நல்ல அண்ணி வேணும், அத்தைக்கும் நான் வேணும், கௌதமிற்கு அம்மா வேணும். நான் செத்து போயிட்டா அவர் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு சின்ன தெளிவு விமலாவின் முகத்தில் படர்ந்தது. அரவிந்தனை பார்த்தாள். அவன் அழுகையை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். என்னங்க? ஆர்வத்தோடு அவள் முகத்தருகே குனிந்தான். என்னம்மா? பிரபாவுக்கு தெரியாதே. தெரியாதுமா, நாங்கள் சொல்லலை. அவள் உடம்பை பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஏன் பிரபாவை பார்க்கணுமா? வேணாங்க, அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். சரி, சொல்லலா. நீ குணமாகி வீட்டுக்கு வந்ததும் சொல்லிக்கலாம். விரக்தியாக விமலாவின் இதழில் சிரிப்பு விரிந்தது. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்லாத, உன்னை நான் சாக விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பி பார்த்தான் அரவிந்தன். ஒரு இளம் நர்ஸ் நின்றிருந்தாள். நீங்கள் தானே மிஸ்டர் அரவிந்தன்? எஸ், உங்களை டாக்டர் கூப்பிடுறார். அறையை விட்டு வெளிவந்தவன் நேராக டாக்டர் அறையில் நுழைந்தான். உட்காருங்க மிஸ்டர் அரவிந்தன். எதிர்பார்ப்போடு அமர்ந்தான். மனசை தேத்திக்கிங்க மிஸ்டர் அரவிந்த். உங்கள் ஒய்ஃப் இன்னும் எத்தனை நிமிஷங்கள் உயிரோடு இருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. காரணம் ஃபிட்ஸ் வந்திருக்கு. இப்போ அவங்க உடம்பு இருக்கும் நிலையில் அடுத்த ஃபிட்ஸ் வந்தா சாரி, அவங்க பிழைக்கிறதுக்கு சான்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. டாக்டர், உறைந்து போனான் அரவிந்தன். கொஞ்ச நேரத்திற்கு பின் தளர்ந்த நடையுடன் வெளியே வந்தான் அரவிந்தன். விமலா இருக்கும் அறையின் கதவில் சாய்ந்து கொண்டு நிற்கும்போது அவன் நிற்கிறான் என்பதை கூட பொருட்படுத்தாமல் அவனை இடித்து கொண்டு புயலென ஒரு இளம்பெண் உள்ளே பாய்ந்தாள். விமலாவின் அருகே சென்ற அந்த பெண் மெலிதாக அழைத்தாள்.
சோர்வாக கண்களை திறந்த விமலாவின் கண்களில் ஆச்சரியம் குடிபுகுந்தது. நீ நான் தாண்டி லாவண்யா. நீ எப்படி இங்கே? புரசைவாக்கம் ஹைஸ்கூலில் இன்றைக்கி தான் எக்கனாமிக்ஸ் டீச்சராக ஜாயின் பண்ணேன். உன்னோட அட்ரஸ் என்கிட்ட இருந்துச்சு. உன் வீட்டுக்கு போனேன். உன்னோட மாமியார் எல்லாத்தையும் சொன்னாங்க. அதான் இப்போ ஓடி வந்தேன். விமலா, நீ கண்டிப்பாக பிழைச்சிக்குவ. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி. லாவண்யாவின் கழுத்தை பார்த்தால் விமலா. சின்ன டாலர் செயின் மட்டும் சிரித்தது. லாவண்யா, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையென தலையாட்டினாள் லாவண்யா. விமலாவின் உள்ளத்தில் திடீரென்று தென்றல் வீச ஆரம்பித்தது. லாவண்யாவை பற்றி தான் நமக்கு தெரியுமே. அவருக்கு பொருத்தமானவள்தான். அத்தைக்கும் நல்ல மருமகளாக இருப்பா. அவரை கூப்பிடேன். இவர்களையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்தன் அவள் குறிப்புணர்ந்து அவள் அருகில் வந்தான். ஏங்க, பக்கத்தில் கோயில் இருக்கா? இருக்கு, அரசுவேம்பு கோயில்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு. அங்கே ஒரு மஞ்சள் கயிறும் ஒரு மஞ்சள் துண்டும் வாங்கி வர்றீங்களா? எதுக்குமா? ப்ளீஸ். சரி. எதுக்கு இப்போ இப்படி சொல்கிறா? என திரும்பவும் தாலி கட்ட சொல்ல போகிறாளோ? ஒன்றும் புரியாமல் கயிறையும் மஞ்சளையும் வாங்கி வந்தான். கீதா எங்கங்க? பிரெட் வாங்க போயிருக்கா. நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? என்னடா வேணும்? செய்வீங்களா? சத்தியமா உன்மேல் ஆணையாக செய்கிறேன். என்ன வேணும் சொல்லு. லாவண்யாவை பார்த்த விமலா, லாவண்யா, நீயும் எனக்கு ஒன்று செய்வியா? கண்டிப்பா. உன்னோட டிஃபன், புக்ஸ், ட்ரெஸ் எல்லாத்தையும் எனக்கு விட்டு கொடுத்தவ நீ. உனக்கு நான் செய்ய மாட்டேனா? சொல்லு. என் புருஷனை தரேன், வாங்கிக்கிறியா? விமலா. இருவரும் ஒரு சேர கத்தினார்கள். ஆடிப்போய் விட்டார்கள் இருவரும். எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ். விமலா, வலி கொடுமையில் இப்படியெல்லாம் பேசாத. நீ பிழைச்சிக்குவ. இல்லைங்க, எனக்கு தெரியும் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு. லாவண்யா, ப்ளீஸ் டி. நோ விமலா, நெவர். என்னால் முடியாது. உனக்கு துரோகம் பண்ண சொல்கிறியா? எனக்கு தெரியாமல் நீ என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் துரோகம். நானே சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் மறுப்பது தான் எனக்கு நீங்கள் பண்ணுற துரோகம். ஒரு நிமிடம் நிதானித்த லாவண்யா, மிஸ்டர் அரவிந்தன் 1 மினிட். வாசல் அருகே இருவரும் சென்றனர். இங்கே பாருங்க, இவ ஏதோ பயந்துட்டா. பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுவோம். நெருப்புனா வாய் சுட்டிடாது. இப்போ விமலாவுக்கு தேவை மன அமைதி. சும்மா ஒத்துக்குவோம். நன்றி பெருக்கோடு அவளை பார்த்த அரவிந்தன், தேங்க்யூ மிஸ் லாவண்யா என்றான். நோ மென்ஷன். விமலா அருகில் இருவரும் வந்தனர். சரி விமலா, உன்னோட இஷ்டப்படி நடந்துக்கிறேன். அமைதியாக தூங்கு. வேதனை சிரிப்பு விமலாவிடம் வெளிப்பட்டது. உங்கள் 2 பேரையும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் நம்ப மாட்டேன். லாவண்யா கழுத்தில் இப்போ இந்த தாலியை கட்டுங்க. அவள் சொல்லும்போதே லேசாக ஒரு சொடுக்கு சொடுக்கியது. பதறிப்போன அரவிந்தன் டாக்டர் அறையை நோக்கி ஓடினான். உங்கள் மனைவிக்கு ஃபிட்ஸ் வந்தால் தாங்க மாட்டாங்க என்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. டாக்டர் வருவதற்குள் விமலாவின் கைகால் சொடுக்கல்கள் அதிகமாக இருந்தன. சாரி மிஸ்டர் அரவிந்தன். சார் ப்ளீஸ், எப்படியாவது என்னோட விமலாவை காப்பாற்றுங்க. தலையில் அடித்து கொண்டு கதறினான் அரவிந்தன். ப்ளீஸ் அரவிந்தன், காம் டவுன். அந்த வலிப்பிலும் என்னங்க என்று முனகினாள். விமலா, லாவண்யா கழுத்தில் தாலி கட்டுங்க ப்ளீஸ். லாவண்யா, எனக்காக அவரை ஏற்றுக்கடி. என்னங்க எனக்காக. வார்த்தைகள் நின்றன. என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் டாக்டரின் உசுப்பலின் பெயரில் மஞ்சள் கயிறை எடுத்து லாவண்யாவின் கழுத்தை நோக்கி நீட்டினான். ஒன்றும் புரியாமல் விக்கித்து நின்றாள் லாவண்யா. 3 முடிச்சை போட்டவன் அப்படியே தரையில் உட்கார்ந்து முழங்காலில் முட்டிக்கொண்டு கதறினான். விமலா. லாவண்யாவின் வீறிட்டு கத்தல் அரவிந்தனை தூக்கி வாரி போட்டது. பிரம்மை பிடித்தவன் போல் எழுந்து அப்படியே நின்றான். விமலாவின் முகத்தில் பூரிப்பு நிலவியது. ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்ட நிம்மதியில் இதழில் சின்ன புன்னகையை தொங்கவிட்டு நிரந்தர உறக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தாள் விமலா. இரவு நேரம். திருச்சியிலிருந்து புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் கூட சலனமில்லாமல் தன் பாதையில் விரைந்து கொண்டிருந்தது. இன்ஜினோடு இணைக்கப்பட்டு 4வதாக வந்து கொண்டிருந்த 2ஆம் வகுப்பு பெட்டியில் மேல் பர்த்தில் அந்த இளம்பெண் சூட்கேஸை தலைக்கு வைத்தபடி படுத்திருந்தாள். சூட்கேஸ் தலைக்கு வலி கொடுக்கவும் எழுந்து உட்கார்ந்தாள். மேல் பர்த்திலிருந்து கீழே குனிந்து பார்த்தாள். அவளுக்கு கீழே உள்ள பர்த்தில் ஒரு வயதான குண்டம்மா படுத்திருந்தார். அவர் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தால் யானை ஒன்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது போல் தோன்றும். சத்தம் போடாமல் கம்பியை பிடித்து கீழே இறங்கிய அந்த பெண் தன்னை யாரும் பார்க்கவில்லை என்று தெரிந்ததும் அந்த பெண்மணியின் பக்கத்தில் சென்று குனிந்து பார்த்தாள். அந்த பெண்ணின் மார்பு வேக வேகமாக ஏறிக்கொண்டிருந்தது. அடேயப்பா, இவ்வளவு நகைகளை போட்டுக்கொண்டு கொஞ்சம் கூட பயமில்லாமல் இப்படி தூங்குறாங்க. எழுப்பி விடுவோமா? தூங்குறவங்களை எழுப்பக்கூடாது. அடுத்த பெர்த்தில் உள்ளவர்களும் தூங்கி கொண்டிருந்தார்கள்.
என்ன எல்லாருமே தூங்குறாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரலா? முணுமுணுத்தபடியே வாசல் பக்கம் வந்து முதல் படியில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். குளுகுளு என்று காற்று வேக வேகமாக அவள் முகத்தில் அரைந்து கொண்டிருந்தது. கன்னத்தில் 2 கைகளை வைத்து கொண்டு இருட்டுதேவனை இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். வேடிக்கை பார்ப்பவளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. பெயர் பிரபா. இந்த உலகத்தில் அவள் பிறந்து இன்றையோடு 7502 நாட்கள் ஆகிறது. உயரம் 154 சென்டிமீட்டர். படிப்பு எம்காம் ஃபர்ஸ்ட் இயர். சதைப்பிடிப்பான கன்னங்கள், சிவந்த உடல் அல்ல. இதழில் எப்போதும் ஒரு சின்ன புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கும். நீலவண்ண தாவணியில் பூ போட்ட பாவாடையுடன் மெலிதான மேக்கப் போட்டு காணப்பட்டாள். கிராமத்து சாயல் அப்பட்டமாக தெரிந்தது. கிராமத்து அழகை வஞ்சனையில்லாமல் பிரம்மன் அவள் மேல் வாரி இறைத்திருந்தான். காதில் சிறிய வளையம் தொங்கிக் கொண்டிருந்தது. ஊதக்காற்றால் அவள் உடம்பு நடுங்க ஆரம்பித்ததும் எழுந்து வந்து பர்த்தில் ஏறினாள். சூட்கேஸை திறந்து ஒரு வார இதழை புரட்டினாள். மனம் அதில் செல்லாததால் புத்தகத்தை மூடி சூட்கேஸில் போட்டுவிட்டு டைரியை எடுத்து பக்கங்களை புரட்டினாள். அதிலிருந்து சின்ன கலர் ஃபோட்டோ அவள் மடியில் விழுந்தது. டைரியை மூடிவிட்டு ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாள். அதில் விமலா, கௌதம், அரவிந்தன் மூவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். தாவணியால் அந்த ஃபோட்டோவை 2 முறை துடைத்துவிட்டு பார்த்தாள். ஆனால் உருவம் தெரியாமல் கண்களில் கண்ணீர் திரையிட்டது. விமலா அண்ணி இருந்து 9 மாதம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் என்னால் நம்ப முடியலை. பொய்யாக இருக்கக்கூடாதா? இருக்கணும் என்று உள்ளம் துடித்தாலும் காலத்தை மாற்றும் சக்தி யாருக்கும் இல்லையே. என்ன செய்வது? விமலாவை எரித்த அன்று மட்டும் வந்த பிரபா அதற்கு மேல் அங்கிருக்க மனம் ஒப்பாததால் அடுத்த நாளே காலேஜுக்கு வந்துவிட்டாள். தனிமையில் 1000 முறைக்கு மேல் கதறியிருப்பாள். ஆனால் விமலா திரும்பி இவளை பார்க்க வரப்போகிறாளா? இல்லையே. கீதாவும் கமலத்தம்மாவும் அரவிந்தனுடன் சென்னையிலேயே தங்கி கொண்டனர். கிராமத்தில் இருக்கும் வீட்டை வாடகைக்கும் காட்டை குத்தகைக்கும் விட்டுவிட்டனர். கீதாவை பக்கத்தில் உள்ள ஹைஸ்கூலில் சேர்த்தனர். 9 மாதங்களுக்கு பிறகு கடைசி செமஸ்டர் காரணமாக விடப்பட்ட ஸ்டடி லீவை மெட்ராஸில் கழிக்கும்படி ஆகிவிட்டது. மாதம் ஒரு முறை தவறாமல் தங்கையை வந்து பார்த்தான் அரவிந்தன். எந்த சூழ்நிலையிலும் லாவண்யா என்பவளுக்கு தான் தாலி கட்டியிருப்பதை மட்டும் மறைத்து வந்தான். அவளோடு வாழ்ந்தால்தானே சொல்லுவான். வேகத்தை குறைத்து கொண்டு எக்மோரில் நெல்லை எக்ஸ்பிரஸ் மூச்சு வாங்கியது. பக்கத்தில் இருந்த பெரியவரிடம் விசாரித்து சென்னை எக்மோர் என்று தெரிந்து கொண்டு சூட்கேஸை இழுத்து மூடி ரயிலை விட்டு கீழே இறங்கினாள். காற்றினால் தலைகளைந்து அங்கும் இங்கும் பறந்த தலையை ஒரு கையால் ஒதுக்கி கொண்டே பிளாட்பாரத்தில் நடந்தாள். எங்காவது தமையன் தன்னை பார்க்கிறானா என்று பார்த்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. ஏன் அண்ணனை காணோம்? ஒருவேளை நான் போட்ட லெட்டர் கிடைக்கலையா? அப்படித்தான் இருக்கும். இல்லையென்றால் அண்ணன் வராமல் இருப்பானா? பேசாமல் ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா? ராத்திரி நேரத்தில் ஆட்டோவை நம்பி போகலாமா? ஒன்றும் புரியாமல் விழித்தாள். எக்ஸ்கியூஸ் மீ. பக்கென்று பயம் தொற்றிக்கொள்ள திரும்பி பார்த்தாள் பிரபா. புன்னகையோடு நின்றிருந்தால் ஒரு சல்வார் கமீஸ். ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. யாராவது வரணுமா? இல்லா. ஏன் பயமாக இருக்கா? மெட்ராஸுக்கு புதுசா? தலையாட்டினாள். எந்த அட்ரஸ்? அட்ரஸை சொன்னாள் பிரபா. அட, இது எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருதான். ஆட்டோவில் போயிடுவோம். பைசா 50-50. சிரித்தாள் பிரபா. இருவரும் சேர்ந்தே ஆட்டோ பிடித்தனர். 11ஆம் நம்பர் வீட்டின் முன்னால் பிரபாவை இறக்கிவிட்டு சியூ என்றாள் சல்வார் கமீஸ். நன்றியோடு அவளை பார்த்த பிரபா, தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஆல் ரைட். லேடிஸுக்கு லேடிஸ் ஹெல்ப் பண்ணாமல் யார் செய்வது? அவள் கைகளை ஆட்டிக்கொண்டே இருக்கும்போது ஆட்டோ அடுத்த தெருவை நோக்கி பாய்ந்தது. எவ்வளவு நல்ல பொண்ணு. பேரை கேட்க கூட மறந்து விட்டோமே. தன்னைத்தானே நொந்து கொண்டு காலிங் பெல்லில் கை வைத்தாள். 2-3 முறை திரும்ப திரும்ப அழுத்தினாள். கொஞ்ச நேரத்தில் வீட்டின் உள்ளே வெளிச்சம் பரவியது. தாழ் விலகும் சத்தம் கேட்டது. கதவை லேசாக திறந்து கொண்டு யார் என்றாள் லாவண்யா. நல்லாவே கதவை தரங்க. நான் ஒன்றும் திருடி இல்லா. நீ யாருமா? நல்லா இருக்கு. நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்து சோஃபாவில் சூட்கேஸை தூக்கி போட்டு தானும் பொத்தென்று அமர்ந்தாள். கடிகாரம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. கதவை தாளிட்டு திரும்பி வந்த லாவண்யா பிரபாவை புதிராக பார்த்தாள். பிரபாவும் லாவண்யாவை புதிராக பார்த்தாள். லாவண்யாவிற்கு மட்டும் புரிந்தது. ஹாலில் மாட்டியிருக்கும் போட்டோக்களில் இருப்பவள் அரவிந்தனின் பெரிய தங்கை. மௌனமாக தன் அறைக்குள் அடைக்கலமானாள். தூக்க கலக்கத்திலும் அப்சரஸ் போல அழகு தேவதையாக தெரிந்தாள் லாவண்யா. மெல்லிய சேலையின் வழியாக அவள் போட்டிருப்பது லோக்கட்டை பிளவுஸ் என்று தெரிந்தது. சிநேகமாக புன்னகைத்தாள் பிரபா. லாவண்யாவும் கட்டாயத்தின் பெயரில் காது பக்கமாக உதட்டை லேசாக அசைத்தாள்.
தலையை தாழ்த்தி கொண்டு சூட்கேஸை திறந்து இன்ஸ்கர்ட், தாவணி, பாவாடை, சல்வார், பேஸ்ட், பிரஷ் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே குவித்தாள். கொண்டு வந்திருந்த நைட்டியில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அழுக்காக கிடந்த துணிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஒரே ஒரு நாள் வந்திருந்தாலும் பாத்ரூமை சரியாக கண்டுபிடித்து விட்டேன். தனக்கே பாராட்டு சான்றிதழை வழங்கி கொண்டாள். நைட்டியில் பிரபா வெளிவந்த போது லாவண்யா அவள் ரூமிற்குள் நுழைந்து லைட் ஆஃப் பண்ணியிருந்தாள். நான் போட்ட லெட்டர் கிடைக்கவே இல்லையா? யார் இந்த லேடி? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹாலில் இருந்த லைட்டை போட்டுவிட்டு வரிசையாக இருந்த 3 ரூமின் கதவுகளையும் திறந்து பார்த்தாள். நடுவில் இருந்த ரூமில் கீதா போர்வையை சுருட்டி கொண்டு படுத்திருந்தாள். கடைசி அறையில் அரவிந்தன் ஒரு கழித்து படுத்திருந்தான். ஹாலுக்கு ஒட்டினாற் போல வலது கோடியில் இருந்த அறையில் லாவண்யா தலைகவிழ்ந்திருந்தாள். மெல்லிய வெளிச்சத்தில் அவள் அறை மிக சுத்தமாக மினுமினுத்தது. பெட்டுக்கு அருகே ஒரு நிக்கல் சேர் போடப்பட்டிருந்தது. அதற்கு ஒட்டினாற் போல் இருந்த டேபிளில் நைட் லாம்ப் இருந்தது. சில ஆங்கில புத்தகங்கள் அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. ஒன்றும் புரியாமல் தலையை சொரிந்து கொண்டே அம்மாவை எழுப்பினாள். மா மா எழுந்துருமா, பிரபா வந்திருக்கேன். பிரபாவா? தடாபுடாலனை எழுந்தார் கமலத்தம்மாள். என்னடி இது, லெட்டர் கூட போடாம? நான் போட்டேன், உங்களுக்கு கிடைக்கல போல இருக்கு. எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். யாரடி கதவை திறந்தா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. யாருமா அது? அவளை பற்றி உனக்கு என்ன? சாப்பிட்டியா? பசிக்குதுமா. என்ன இருக்கு? தோசை மாவு இருக்கு, ஊற்றி கொடுக்கட்டுமா? மனதில் லாவண்யாவை பற்றிய எண்ணம் அசை போட்டாலும் அம்மாவிடம் அவள் திரும்ப கேட்க விருப்பப்படாமல் தோசை வார்த்து போட காலேஜ் பற்றி பேசியபடியே சாப்பிட்டு முடித்தாள். அண்ணனையும் கீதாவையும் எழுப்பட்டுமா? அம்மா கேட்க, வேணாம்மா, இன்னும் 2 மாதத்துக்கு மேலே இங்கே தானே இருக்க போகிறேன். காலையில் பார்த்துக்கிறேன். எனக்கு என்னக்கா வாங்கி வந்திருக்கா? நான் என்ன கடையாக வச்சுருக்கேன்? சரிதான் போடி, உன்னை பற்றி தெரியாது. தங்கச்சி இருக்கான்னு நினப்பிருந்தா ஏதாவது வாங்கி வந்திருப்பா. அழுத்து கொண்டாள் கீதா. ஏதாவதுன்னா எள்ளு புண்ணாக்கா? அண்ணே, இவளை பாருனே, வந்தன்னைக்கே வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா, 2 பேருக்குமே வயசு தான் ஆகுது, ஒரு விவரமும் இல்லை. தங்கையின் அருகில் வந்து உட்கார்ந்த அரவிந்தன், அந்த பொண்ணு அதான் அந்த சல்வார் கமிஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பா? பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கி 6 அமர பொடிநடியாக மெட்ராஸை சுற்றி எப்படியாவது வீடு வந்திருப்பேன். மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியா? ஓ, அதில் குறை வைப்பதில்ல. அண்ணே, அந்த லேடி யாருனே? கீதாவின் முகத்திலும் அரவிந்தன் முகத்திலும் கருமை படர்ந்தது. அது சோஃபாவின் நுனியை பிடித்திழுத்தான். பிறகு, பிரபா, எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரமாகுது, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் கேட்டதுக்கு பதில், சாயந்தரம். நீயாவது சொல்லேண்டி, அவங்க யாரு? யாரை பற்றி வேணாலும் என்கிட்ட கேளு, ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. அவளும் எழுந்து சென்று விட்டாள். நெற்றியை சுருக்கியவள் தனக்குத்தானே கையை விரித்து காட்டி சமையல் ரூமை நோக்கி நடந்தாள். சமையலறையின் உள்ளே மிக்சியில் எதையோ போட்டு மூடி அழுத்தி கொண்டு நின்றாள் லாவண்யா. ஆனது ஆகட்டும், பேசி பார்ப்போம். லாவண்யாவின் பின்னால் போய் நின்ற பிரபா, குட் மார்னிங் என்றாள். திருதிருவென விழித்த லாவண்யா, குட் மார்னிங் தடுமாறினாள். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் என்ன புலியா சிங்கமா? பயமா? இல்லையே, மழுப்பினாள் லாவண்யா. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியின் உள்ளே இருந்த தக்காளி சட்னியை கிண்ணத்தில் சாய்த்தாள். அடுப்பில் இருந்த வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு பொரிய விட்டு சட்னியோடு கலந்தாள். மூக்கை பிடித்து கொண்டாள் பிரபா. நல்ல தாளிப்பு. மௌனமாக லாவண்யா வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். பிரபா விடுவதாக இல்லை. உங்க பேர் என்ன? பிரபாவை திரும்பி பார்த்த லாவண்யா, லாவண்யா என்றாள். ஸ்வீட் நேம். காஃபி கிடைக்குமா? ஒன்றும் பேசாமல் 1 கப் காஃபி கலந்து அவளிடம் நீட்டினாள். தேங்க்யூ. காஃபியை உறிஞ்சியபடியே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. இந்தியான்ற எங்கள் வீட்டிற்கு நீங்கள் ஒரு பஞ்சாப், சரியா? முன்பட்கள் 2 தெரிய சிரித்தாள் லாவண்யா. அப்பாடி, சிரிச்சிட்டீங்க, அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், ஒரு சிலரை நாம் முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் ரொம்ப அவங்களை பிடிக்கும். ஒரு சிலர் மேலே காரணம் இல்லாமல் வெறுப்பு வரும். என்னை பொறுத்தவரை நீங்கள் நான் முதல்ல சொன்ன லிஸ்ட். உனக்கு இப்போ என்ன வேணும்? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். சாரிம்மா, இந்த வீட்டு மெம்பர்ஸ் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லாத போது நானே அறிமுகப்படுத்திக்கிறது அநாகரிகம். பரவாயில்ல, என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பெயர் பிரபா, திருச்சியில் எம்காம் ஃபர்ஸ்ட் இயர், இன்ஸ்பெக்டர் அரவிந்தனோட முதல் தங்கை. திஸ் இஸ் மை பயோடேட்டா. பிரபாவை நோக்கி திரும்பிய லாவண்யா, திருச்சியில் படிக்கிறது நீதானா?
பலமாக தலையாட்டினாள். பிரபாவின் தோளை பிடித்து, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீயும் என்கிட்ட பேச மாட்டா. ஏன், எனக்கு ஒன்றும் புரியலையே. புரிந்தால்தான் கஷ்டம். என்கிட்ட இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சா உங்கள் அண்ணா உன்னை திட்டுவார். எனக்கு தலையை பிச்சுட்டு ஓடிடலாம்னு இருக்கு. கலகலவென சிரித்தாள் லாவண்யா. பளிச்சென்று பற்கள் மின்னி மறைந்தன. முன்னாடி நீளமாக பெருசாக இருக்கும் இந்த முன்பல் ரெண்டும் உங்களுக்கு அழகா இருக்கு. பிரபாவின் தலையை லேசாக கலைத்து விட்ட லாவண்யா செல்லமாக அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். 8:30 மணிக்கு டைனிங் டேபிளில் தோசை, சட்னி, சாம்பார் இவற்றை கொண்டு வந்து பரப்பினாள் லாவண்யா. கௌதம் குட்டி பாட்டியை விட்டு யாரிடமும் வர மறுத்தான். அரவிந்தனை கண்டாலே பயந்து ஒடுங்கினான். அரவிந்தன் கெஞ்சி பார்த்தான், குலைந்து பார்த்தான். நோ ரியாக்ஷன். ஆனை மட்டும் முயற்சி செய்து பார்த்ததில், டாடி 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க மம்மியை கொன்னுடுச்சு என்று பிதற்றினான். யார் சொல்லிக் கொடுத்த வார்த்தையோ தெரியலை. கௌதம் தன்னிடம் ஒட்டாமல் இருப்பதை பார்த்து மனசினுள் புழுங்கினான் அரவிந்த். அழுகையும் கூக்குரலும் சேர்ந்து தாளாட்ட விடாப்பிடியாய் ஸ்கூல் ரிக்ஷாவில் ஏற மறுத்தான். ஒவ்வொரு நாளும் பெரிய போர்க்களமே நடக்கும் அவன் ஸ்கூல் போவதற்குள். கீதா அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு டிஃபன் பாக்ஸிலும் அடைத்து கொண்டு ஓடினாள். அரவிந்தனும் வீட்டை விட்டு கிளம்பினால் போதும் என்ற நினைப்பில் பறந்தான். லாவண்யாவையும் பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவளும் கிளம்பினாள். எல்லாருக்கும் என்னாச்சு? எல்லாம் வடதுருவம் தென் துருவமாக இருக்காங்க. இந்த லாவண்யா யாரு? ஏன் யாருமே அந்த பெண்ணிடம் பேச மாட்டேங்கிறாங்க? பொறுமை எல்லை மீற ஆரம்பித்ததும் வீட்டு துணிகளை துவைத்து தோளில் போட்டு ஒவ்வொன்றாக எடுத்து கம்பியில் உலர்த்தி கொண்டிருந்த கமலத்தம்மாவின் முன்னால் கைகளை இடுப்பில் ஊன்றிக்கொண்டு எதிரில் போய் நின்றாள். என்னடி இது, சண்டைக்கு வர்ற மாதிரி? மாதிரி என்ன மாதிரி? அதுக்கு தான் வந்திருக்கேன். யார் அந்த பொண்ணு? யாரும் பதில் சொல்லாமல் திருப்பிக்கிட்டு போறீங்க. அவளை பற்றி சொல்ல விருப்பமில்ல. இந்த ஃபார்மாலிட்டி என்கிட்ட வேண்டாம். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? கமலத்தம்மாவின் தோளில் இருந்த துணிகளை எல்லாம் பிடுங்கி வைத்து கொண்டாள். ஏய், அவ உங்கள் அன்னைக்கு சக்களத்திடி. சக்களத்தியா? அப்படின்னா உங்கள் அண்ணன். அதான் என் புள்ள அவ கழுத்துலையும் தாலி கட்டி இருக்கான். அதிர்ச்சியால் ஒரு முறை அவள் உடல் ஆடி அடங்கியது. விமலானி இடத்தில் இன்னொருத்தியா? என்னம்மா இதெல்லாம்? தன்னை சமாளித்து கொண்டாள். அத்தியாயம் 3 அப்படியே ஒப்பித்தாள் அம்மா. ஏதோ பைத்தியகாரத்தனமாக அவன்தான் கட்டினாலும் சூட்கேஸை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறதா? இதை ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலா? நீ தாங்க மாட்டேன்னு உன்னோட அண்ணன் தான் சொன்னான். பிடுங்கி வைத்திருந்த துணியை நழுவ விட்டாள். குமரி வந்த துக்கத்தை அடக்கி கொண்டு பூஜை அறையில் நுழைந்தாள். நல்லது செய்துவிட்டோம் என்ற நினைப்பில் சந்தன மாலைக்குள் சிரித்தாள் விமலா. என்ன நீ இதெல்லாம்? எதுக்கண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்கள் இருந்த மனசில் அந்த லாவண்யா நுழைவது ரொம்ப கஷ்டம் அண்ணி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயும் நானும் தான் அண்ணி நாத்தியா வரணும்னு சொன்ன நீங்களே இன்னொரு அண்ணியை கொடுத்துட்டு போயிருப்பது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதனால் பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த பொண்ணு அண்ணி. நம்ம வீட்டில் யாருமே அவங்க கிட்ட பேசுறதில்ல. இந்த உப்பு சப்பில்லாத வாழ்க்கை அவங்களுக்கு தேவையா? சொல்லுங்க அண்ணி. எனக்கு என்னமோ அவங்க மேலே தப்பு இருப்பதா தோணலை. நீங்கள் என்ன நினச்சி இப்படி செய்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்களில் தடையில்லாமல் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைக்க கூட மனமில்லாமல் அப்படியே நின்றாள். சிவந்து கண்ணி போயிருந்த கண்களை குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டினாள். வாரி வாரி முகத்தில் தண்ணீரை அடித்தாள். முகத்தை துடைத்து கொண்டிருந்தவள் பாத்ரூம் கொடியின் ஓரத்தில் துவைக்காமல் லாவண்யாவின் பிளவுஸ் சேலை உள்ளாடை தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். இதை துவைத்து போட்டு ஏன் நம் அன்பை வெளிப்படுத்தக்கூடாது? தட்ஸ் கரெக்ட். அப்படியே துணிகளை வாளி தண்ணீரில் அழுத்தி அழுக்கு நீக்கியின் உதவியால் சேலையை உருவி நிர்வாணப்படுத்தினாள். டிவியில் வரும் விளம்பர பெண்களைப் போல் சோப்பை கரைத்து குபுகுபுவென நுரையை பொங்கவிட்டாள். தன் துணிகளை அயன் பண்ணும்போது லாவண்யாவின் துணிகளையும் சேர்த்தே சலவை பண்ணினாள். மாலை வீடு திரும்பிய லாவண்யாவிற்கு தன் துணிகள் துவைக்கப்பட்டு அழகாக அயன் பண்ணி அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்ததுமே மூர்ச்சையாகி போகும் அளவிற்கு அதிர்ச்சிதான். இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் வீட்டு வேலையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாள். ஆனால் மனதில் சொல்ல தெரியாத ஒரு இன்பம். என்னை ஏற்றுக்கொள்வார்களா? 9 மாதமாக யாருக்கும் இல்லாத அக்கறை இப்போ யாருக்கு வந்தது? பூனை போல் நடந்து வந்த பிரபா லாவண்யாவின் பின்தோலை மெதுவாக பற்றி, அண்ணி, ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சிரித்தாள். ஆச்சரியத்தின் விளிம்பில் நின்ற லாவண்யாவின் இதயத்தில் அண்ணி என்ற சொல் சுகமான ஒரு நரம்பை இதமாக சுண்டிவிட்டது. ஹலோ ஹலோ. கண்களுக்கு நேராக கைகளை அசைத்து பார்த்தாள். பின் உதட்டை பிதுக்கி கொண்டு லாவண்யாவை பிடித்து உலுக்கினாள் பிரபா. தூக்கத்திலிருந்து விழிப்பவளைப் போல் தடுமாறினாள். இப்போ நீ என்ன சொன்ன? காஃபி கேட்டேன். நீ இன்னொரு முறை சொல்லு.
காஃபி கேட்ட அண்ணி. அண்ணின்னு என்னையா சொல்கிற? சந்தேகப்பட்டாள். தலையில் கைகளை வைத்து போச்சுடா என்றாள். நிஜமாவா? அண்ணியின் கைகளை பிடித்து அவள் உள்ளங்கையில் தன் கையை வைத்து, சத்தியமாக உங்களைத்தான் சொன்னேன். சாரிம்மா. ஏன்? என் அண்ணின்னு கூப்பிட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்த்து விடலாம்னு மட்டும் நினைக்காதா? என்ன நீ சொல்கிறீங்க? திரும்பவும் தப்பு பண்ணுறையே. குடும்ப வாழ்க்கை எனக்கு ஒத்து வராது. இந்த வீட்டில் எல்லாரும் என்னை விரும்பாதது நான் செய்த புண்ணியம். உங்கள் அண்ணி விமலா என்னோட உயிர் தோழி. பட் அவள் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவான்னு நான் நினைக்கல. பிரமிப்பாக லாவண்யாவை பார்த்து கொண்டிருந்த பிரபா, பின்னெதுக்கு இங்கே வந்தீங்க? நான் தமிழ்நாட்டு பெண். விரும்பியோ விரும்பாமலோ கழுத்தில் தாலி ஏறிட்டா அதை ஏற்றுக்கொள்வது நம்ம வழக்கமாக போயிடுச்சு. இட் வாஸ் நேச்சர். பட் இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இல்லைனா இவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு நான் ஏன் இங்கிருக்கணும்? திறந்த வாயை மூடாமல் விக்கித்து நின்றாள் பிரபா. தாலி வாங்கிட்ட பாவத்திற்காக உங்கள் அண்ணா என்னை வெறுக்கலாம், விலக்கி வைப்பதை நான் பொறுத்து கொள்ளலாம். அதுக்காக மாமியார், நாத்தனார், கொழுந்தன் போன்ற புகுந்த வீட்டு சொந்தங்கள் எனக்கு தேவையில்ல. இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையையும் சொல்லி 9 மாதமாக தேக்கி வைத்திருந்த கோபத்தை, ஏக்கத்தை, ஏமாற்றத்தை எல்லாமே பிரபாவின் மேல் கோபமாக வீசினாள். அவமானத்தில் கோழி குஞ்சாக கருகினாள். மௌனமாக தலையை குனிந்து கொண்டு வெளியேற எத்தனித்த போது, காஃபி. நோ தேங்க்ஸ். நான் எங்கள் அண்ணி கையால் தான் குடிக்கணும்னு வந்தேன். எக்கனாமிக்ஸ் டீச்சர்கிட்டல்ல. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இரவு 9 மணி இருக்கும். புரண்டு புரண்டு படுத்தாள் லாவண்யா. தூக்கம் அவளுக்கு டாட்டா காட்டி இருந்ததால் கண்களை திறந்து இருட்டிலும் தெரிந்த சின்ன சின்ன வெளிச்சப்புள்ளிகளை பார்த்து கொண்டிருந்தாள். பாவம் இந்த பிரபா. நம்ம கோபத்தை அவகிட்ட காட்டிட்டோம். எப்படி கூனி குறுகி போயிட்டா? ஏன் அவமானப்படக்கூடாது? அவ தங்கச்சியும் அம்மாவும் என்னை அலட்சியப்படுத்தலா? ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்பாவி மாதிரி அவள் அண்ணன் நடிக்கலா? என்னை மனைவியாக ஏற்றுக்காட்டி போகுது. அலட்சியப்படுத்தணுமா? அதுக்காக இவகிட்ட நான் ஏன் கோபிச்சுக்கணும்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமா? அவள் அண்ணின்னு வரிக்கு வரி சொன்னபோது அப்படியே உருகி போயிடலையா நான்? பிறகு எதுக்கு நானும் ஓருறவும் வேண்டாம்னு நடிக்கணும்? உயிருக்கு உயிராக காதலிச்ச மனைவி, அருமையான அண்ணி, அற்புதமான மருமகள். அந்த மாதிரி இருந்த விமலாவை இழந்த குடும்பத்தில் என் வரவு புயலைத்தானே உருவாக்கும். அவங்க விலகியதை பார்த்து நானும் இவ்வளவு நாளாக விலகி இருப்பது என் தவறுதான். படுக்கையை விட்டு எழுந்தவள் ஹாலை எட்டி பார்த்தாள். கீதா என்னமோ எழுதி கொண்டிருந்தாள். பிரபாவும் ஏதோ புத்தகத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தனுக்கு நைட் டியூட்டி என்பதால் 8 மணிக்கே ஸ்டேஷனுக்கு போய்விட்டான். தூக்கம் வருதுடி. கொட்டாவியை அவிழ்த்து விட்டாள் கீதா. போய் தூங்கேன். நீ வரலையா? உங்கிட்டையா? வேணாம்மா. கையையும் காலையும் படீர் படீர்னு தூக்கி போடுவ. வலியை நம்மால் தாங்க முடியாது. கொஞ்சம் படிக்கணும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வெறும் வார்த்தை தானா? ஓ, மறந்துட்டேன். கீதாவின் நெற்றியில் முத்தமிட்டு திரும்ப குட் நைட் என்றாள் கீதா. பிரபாவிற்கு குட் நைட் சொல்லும்போது கண் கலங்கினாள். என்னடி இது? அண்ணி மாதிரி நீயும் எங்களை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்கு. எப்போ இந்த மாதிரி அழுவ கற்றுக்கிட்ட? கண்ணத்தொடா. கீதாவை சமாதானப்படுத்தி அனுப்புவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. காலையில் லாவண்யாவிற்காக வரிந்து கட்டி கொண்டிருந்த உள்ளம் லாவண்யாவின் சுடுசொற்களால் கன்றி போயிருந்தது. லாவண்யாவை நினைத்தாலே எங்கே சத்தம் போட்டு அழுது விடுவோமோ என்று பயந்தாள். அவமானப்பட்டது புதிது என்பதால் லாவண்யா இருந்த பக்கமே திரும்பவே இல்லை. கோபமாய் தன்மேலேயே வந்து சுவரில் அடித்த பந்து போல் தன்னையே அவள் திரும்ப தாக்குவாள் என்று எதிர்பார்க்கலை. உணர்ச்சி வசப்பட்டு தன்னை அணைத்து கொள்வாள் என்று எதிர்பார்த்தவளை தூக்கியல்லவா எறிந்து விட்டாள். என்றைக்கு விமலா அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாலோ அன்றே கமலத்தம்மாள் மகனை மட்டுமல்லாது தன் 2 மகளையும் விமலாவின் கையில் ஒப்படைத்து விட்டாள். ஒவ்வொரு லீவிற்கும் கிராமத்திற்கு போகும்போது நாத்திகள்தானே என்ற நச்சுப்பார்வையை அவர்கள் மேல் வீசாமல் தோளில் தொங்கவிட்டு தாளாட்டினாள். கீதா விமலாவிடம் ஒட்டாவிட்டாலும் மனதில் பாச சுரங்கமாக இருந்தாள். 4-5 வயதுதான் வித்தியாசம் என்றாலும் பிரபா விமலாவை குழந்தையைப் போல் கட்டிக்கொள்வாள். விமலா அந்நியமாக ஒரு நொடி கூட அந்த வீட்டில் வாழவில்லை. ஒருவேளை சீக்கிரம் பிரிந்து விடுவதற்காகத்தான் அந்தளவு ஒட்டுதலோடு அவள் இருந்திருக்கலாம். விமலாவின் இடத்தில் வேறு ஒருத்தையை நினைத்து கூட பார்க்கவில்லை அந்த குடும்பம். ஆனால் பிரபாவிற்கு மட்டும் அவள் அவமானப்படுத்திய பிறகும் லேசான பாசம் இல்லாமல் இல்லை. மனதிற்குள் லேசான நெருடலும் இல்லாமல் இல்லை. என்ன செய்வது? குழம்பி தவித்தாள். வாழ்க்கையின் முடிவு வரை இப்படியே இருக்க முடியாது என்று தெரிந்திருந்தும் எதற்காக இப்படி கீரி பாம்பு போல இருக்கின்றனர்? முதலில் இவர்கள் எல்லாரும் நடிக்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே வெறுக்கிறார்களா என்று தெரிய வேண்டும். பிரபா மனதிற்குள் எண்ணங்களை வென்று கொண்டிருந்தாள். 2 நாள் கழிந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. கௌதமை தூக்கி கொண்டு தோட்டத்தில் உள்ள மல்லிகை செடி அருகே பிரபா நின்று கொண்டிருந்தாள்.
தோட்டத்தை எட்டி பார்த்த லாவண்யா பிரபாவை பார்த்ததும் அவர்களை நோக்கி நடந்தாள். பிஸ்கட் பாக்கெட்டோடு அருகே நின்று கொண்டிருந்த கீதா பாதி தன் வாயிலும் மீதியை கௌதம் வாயிலும் வைத்து கொண்டிருந்தாள். லாவண்யாவை பார்த்ததும் கீதா தலையை பின்புறமாக ஒரு வெட்டு வெட்டி கொண்டு திரும்பினாள். லாவண்யா அருகில் நெருங்கியதும், இவையேண்டி இங்கே வர்றா? மரியாதை இல்லாமல் பேசாத, வயசில் பெரியவங்க. சரிதான் போடி, நான் போகிறேன். கீதா வேகமாக வீட்டினுள் சென்று மறைந்தாள். லாவண்யா பிரபாவை நோக்கி எந்தவிதமான சம்பிரதாயமான வார்த்தையையும் பேசாமல் நேராக விஷயத்திற்கு வந்தாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நேராக பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு கண்களை மட்டும் மேலே தூக்கி பார்த்தாள் பிரபா. பார்வையின் வெப்பம் தாங்காமல் எச்சிலை விழுங்கி கொண்டு தயங்கினாள் லாவண்யா. பேசலாமா? என் மேலே உனக்கு கோபமா? உங்ககிட்ட கோவிச்சுக்க நான் யார்? சாரி, இட்ஸ் ஓகே. உங்களை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினச்சிட்டேன். நீ என்னை தப்பாக எடை போடக்கூடாது. ஏன்? கேலியாக பார்த்தாள் பிரபா. நீ நான் வந்ததும் போனதும் இருக்கட்டும், பையனுக்கு சாதம் ஊட்டணும். என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. இந்த 9 மாதமும் எனக்கு கிடைச்ச ஏமாற்றம் உங்ககிட்ட அப்படி பேச வச்சிடுச்சு. இங்கே யாராவது உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா? இல்லை, ஆனால் பேசாமல் கொன்னுட்டாங்க. நீங்களும் பேசணும்னு நினைக்கல இல்லையா? பிரபாவை பரிதாபமாக பார்த்தாள். தோணலா என்றாள். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னை புரிஞ்சுக்க. எனக்கும் மனசு இருக்குது, அதில் ஆசைகள் இருக்குது. காலையில் அவசரமாக எழுந்திருக்கணும், பதட்டத்தோட வீட்டு வேலைகளை முடிக்கணும், குழந்தைகளையும் வீட்டுக்காரரையும் புறப்பட வச்சு ஸ்கூலுக்கு நேரமாச்சேன்னு டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு ஓடணும். வீட்டில் இருக்கும் அத்தையோ மாமாவோ இப்படி டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு ஓடினா உடம்பு என்னத்துக்காகும்னு உரிமையோட கண்டிக்கணும். ஸ்கூல் போகிற மாதிரி அவருக்கு தங்கை தம்பி இருக்கணும். தினமும் இரவு அவர்களை உட்கார வச்சு எல்லா சப்ஜெக்டையும் விலாவாரியாக நடத்தணும். போதும் மண்ணின்னு அவங்க கெஞ்சணும். அவங்கள விடாமல் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு திரும்பவும் மறுக்கணும். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவங்க எந்திரிக்கணும். உடனே நச்சுன்னு செல்லமாக ஒரு கொட்டு கொட்டி இது போதுமானு அதிகமாக சாதம் போட்டு முழிப்புதுங்க வைக்கணும். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பும்போது நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே புரியலன்னு என்னை வந்து ஒட்டிக்கணும். இனிமேல் சீக்கிரம் வந்துடுவேன்னு நான் அவங்க தலையை கோதி விடணும். என்னை விட்டு பிரியாத அளவிற்கு அவங்களை என்னோட பைத்தியமாக்கணும். பிளாட்பார்த்து கர்ச்சீப்பை வாங்கி வந்து எத்தனை கடை ஏறி இறங்கினேன்னு தெரியுமான்னு பொய் சொல்லி பீத்திக்கணும். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடணும். எல்லாரும் என்னை சுற்றி நின்றுட்டு நிமிடத்துக்கு நிமிடம் எப்படியுமா இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கணும். எனக்கு ஒன்றுமில்லைன்னு நான் மழுப்பணும். வீட்டு வேலையையும் ஸ்கூல் வேலையையும் செய்வதால் அவரை நான் மறந்துடணும். திடீர்னு நினைவு வந்து வாரி சுருட்டிட்டு ரூமுக்கு ஓடணும். அவர் கோபமாக திரும்பி படுத்துக்கணும். அவர் முகத்தை திருப்பி சாரி டியர்னு சிடுங்கணும். இது மாதிரி எத்தனையோ கற்பனைகளை நெஞ்சில் சுமந்தவனா? இதில் ஒன்றாவது இங்கே நடந்திருக்குமா? ஏமாற்றம் வாழ்க்கையில் சகஜம்தான். ஆனால் ஏமாற்றமே வாழ்க்கையானா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியாது. ஆனால் சொல்லணும் போல தோணுச்சு. மேலே பேச முடியாமல் அவள் தொண்டை கமறியது. பொங்கி வந்த கண்ணீரை அடக்க முடியாமல் தடுமாறினாள். அவள் அழுது ஓயட்டும் என்று காத்திருந்தாள் பிரபா. லாவண்யா தன்னை இயல்பான நிலைக்கு கொண்டு வரும்போது வித் யுவர் பெர்மிஷன் ஒன்றும் பேசாமல் தலையாட்டினாள் லாவண்யா. ஐ லவ் யூ. லாவண்யாவின் கைகளில் மென்மையாக முத்தமிட்டாள் பிரபா. அந்த பார்க்கோரமாக இருந்த புல்வெளியில் பிரபாவும் லாவண்யாவும் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட 1 மாதமாக போகிறது. எந்தவித மாற்றமும் மற்றவர்களிடத்தில் ஏற்படுத்த முடியாமல் கொஞ்சம் தடுமாறித்தான் போயிருந்தார்கள். முழங்காலை 2 கைகளாலும் கட்டிக்கொண்டு லாவண்யா அமர்ந்திருந்தாள். நீ சொல்கிறது மாதிரி நடக்குமா? ஏக்கம் குரலில் இலையோடியது. ஷியோர். நீங்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிடும் அளவு கீதா மாறி இருக்கா. அதுவே நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வெற்றி தான். நிஜமாவா? ஆமா, நீ கீதா ஒரு மாதிரியான டைப். இன்னும் சொல்லப்போனால் அவள் ஒரு கடல் மாதிரி. மூழ்கி முத்தெடுக்க உயிரை பணயம் வச்சு தான் ஆகணும். மூச்சு திணறத்தான் செய்யும். அவள் ஒரு பாசக்கடல். உங்கள் அண்ணா? அவனும் அப்படித்தான். அண்ணியை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் உங்களை வெறுக்கிறதையும் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. ஓகே? இல்லை பிரபா, விமலாவோட 2.5 கலந்த உள்ளம் என்ன காதலிக்குமா? கண்டிப்பாக காதலிக்கணும். விமலா அண்ணியை மறக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். உங்களை காதலிக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை. எங்கள் அண்ணன் உங்களை வெறுக்கிறாருன்னு எல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. 10ஆம் பசலித்தனம். பிரபா, இப்படி ஒரு ஆதரவு எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பிரபாவின் கைப்பிடித்து அழுத்தினாள். ஒரு நல்ல தங்கச்சி அண்ணா அண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேவையில்லாத பாராட்டு. இது என்னோட கடமை. ஒரு சின்ன அட்வைஸ். சொல்லுங்க பாட்டி. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது.
பெத்தவங்களுக்கு தான் பொண்ணு மடியில் கட்டிக்கிட்ட நெருப்பு எந்த நேரம் சுடுமோ என்ன ஆகுமோன்ற கவலை. ஆனால் அதே பொண்ணு புகுந்த வீட்டுக்கு குத்து விளக்கு. இங்கே மடியில் கட்டுற நெருப்பு, அங்கே குத்து விளக்கு ஏற்றுற ஜோதி. கள்ளமாக சிரித்தாள் லாவண்யா. இருட்டுது, எந்திரி, ஏற்கனவே உங்கள் அம்மா பொடன்னு திட்டியிருக்காங்க. லாவண்யா எழுந்து கை கொடுக்க பிரபா எழுந்தாள். பின்புறம் தூசி தட்டி விட்டு கொண்டு பஸ் ஸ்டாப் நோக்கி நகர்ந்தனர். வீட்டிற்கு அருகே வந்ததும், அண்ணி, நான் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு திட்டுவேன், எதையும் கண்டுக்காதீங்க. முடிஞ்சால் லேசாக கண்ணை கசக்குங்க. போனதும் அண்ணனுக்கு வெடி வைப்போம். பார்த்து, யூ டோன்ட் வரி. எல்லோரும் சாப்பிடாம இருந்தாலும் மௌன விரதத்திற்கு வேலை செய்வது போல் அப்படி ஒரு அமைதியாக சாப்பிடுவதில் கவனமாக இருந்தனர். கீதா பாட்டுக்கு கீதாவும் அரவிந்தன் பாட்டுக்கு அரவிந்தனும் ஒவ்வொரு திசையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரபா தான் பேச்சை ஆரம்பித்தாள். அண்ணே. என்ன பிரபா? எனக்கு தனியாக ரூம் வேணும். எதுக்குமா? படிக்கணும். கீதா கூட படுத்து லைட் போடும்போது அவளுக்கு தூங்க முடியலா. அவள் கை காலை மேலே தூக்கி போடுறா. அம்மா கூட இருந்தா கௌதம் அடிக்கடி பால் கேட்டு நைட்டில் எந்திரிக்கிறான். தூக்கம் கெடுது, படிக்கவும் முடியல. சரி, என்ன பண்ணணும்? என்னோட ரூம் வேணுமா? வேணாம், உங்கள் ரூம் எனக்கு சரி வராது, அண்ணி ரூம் தான் வேணும். லாவண்யா புரியாமல் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அரவிந்தன் சங்கடமாக நெளிந்தான். அதை நீ அந்த பொண்ணுக்கிட்டேயே கேட்டுக்கோ, மெலிதாக முனகினான். அவங்க ரூம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க? அம்மா கிட்ட கேட்கவே வேணாம். கீதா தரமாட்டேன்னுட்டா. அவங்க என்ன ஹாலில் இருக்கிறதா? மௌனமாக அவளையே பார்த்தான். அவங்க உன்னோட ரூமில் தங்கிக்கட்டுமே, மனசு தான் ஷேர் பண்ண மாட்டீங்க, ரூமை கூடவா? பிரபா, என்னது? லாவண்யா பதறினாள். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எங்கள் அண்ணா சம்மதிச்சா உங்கள் ரூமில் நான் இருந்துக்கிறேன், இல்லைன்னா வேணாம். நான் படித்தா என்ன, படிக்காட்டி என்ன? பிரபா, ஷ், உதட்டில் கை வைத்தாள். அரவிந்தனை பார்த்து கொண்டே, போங்க, போய் உங்கள் புக்ஸை எல்லாம் எடுத்துகிட்டு ரூமை காலி பண்ணி கொடுங்க. முதுகை பிடித்து தள்ளினாள். அண்ணே, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? பேச்ச மாத்திரியா? இல்லையே, கரெக்டாக தான் சொன்னேன். உன்னால் பெரிய தலைவலி பிரபா. நீ பண்ணுறதெல்லாமே அதிக பிரசிங்கித்தனமாக இருக்குது. கொஞ்சம் கூட டீசெண்டாகவே இல்லை. எது டீசெண்ட்? தாலி கட்டினவளை எதிரி மாதிரி பார்க்கிறதா? உங்களுக்கு தான் அம்மா பையன் எல்லாம் உண்டு. ஆனால் அனாதையாக ஆதரவு தேடி வந்தவளா திரும்பவும் அனாதையாக்குறதா? பெண் பாவம் பொல்லாதது. அவங்க மனசு நொந்தாங்கன்னா நாம் நல்லா இருக்க மாட்டோம். கலங்கினான் அரவிந்தன். பிரபாவின் கண்கள் லேசாக கலங்குவதையும் கவனிக்க தவறவில்லை. சரி, இந்த பேச்சை இத்தோட விடு. அம்மாவும் கீதாவும் மௌனமாகவே எரிச்சலோடு இவர்கள் பேசுவதை பார்த்தார்கள். பின்பு இருவரும் விருட்டென அவர்கள் ரூமிற்குள் சென்று அடைத்து கொண்டனர். லாவண்யா அரவிந்தன் ரூமிற்கு போவதை காண சகிக்க முடியாமல் ஏதாவது பேசிவிடுவோமோ என்ற பயம். பிரபா, இப்போ எதுக்கு அழுவுறா? அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அரவிந்தன். உன்னை நான் திட்டக்கூடாதா? சொல்லுமா. நீ சங்கடப்பட்டா என்னால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் டோன்ட் க்ரை. ஆமாம், நீ என்ன கேட்டா? ஹாஸ்பிட்டல் போகணும்னா? ஆப்ரேஷன் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலா. உன்னையும் நான் இழந்துட மாட்டேன். அவள் தலையை கோதினான். மெல்ல அவன் கைகளை எடுத்து விட்டவள், சாக போறவகிட்ட காட்டுற பரிவையும் பாசத்தையும் வாழ வந்தவகிட்டையும் காட்டலாமே. தலையை பிடித்து கொண்டு ஒன்றும் புரியாமல் இருதலை கொள்ளி எறும்பை போல் துடித்தாள் லாவண்யா. இவென்ன இப்படி பண்ணிட்டா? இதனால் எம்மேல் இருக்கிற வெறுப்பு அதிகமாயிட்டா? வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்தில் தாலி உடைஞ்ச கதையாக மாறிடாதா? அதே நேரம் ஹாலில் இருந்து சத்தம் கேட்கவும் வெளியே வந்து பார்த்தாள். பிரபா, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. கீதா தான் கத்தினாள். என்னடி சரியில்லை? நான் ஹாலில் படுத்துக்கிறேன், என்னோட ரூமுக்கு நீ போ. தேவல்லா. இதுக்கெல்லாம் அவதானே காரணம். நாக்க அடக்கி பேசு. யார்கிட்ட பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம்னு தெரிஞ்சு பேசுகிறியா? ஏய், சும்மா நிறுத்துடி. நீ யாருன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். முறையோட வந்தவளாக இருந்தால் நீ சொல்கிறது சரி. இன்னைக்கு உனக்கு பிடிச்சிருந்தா கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சு. இவ்வளோ சீக்கிரம் அண்ணியை நீ எப்படி தான் மறந்தேன்னு தெரியலா? சி, சும்மா அலட்டிக்காதடி. உன்னை பற்றி உனக்கு தெரியறதை விட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நல்லாவே நடிக்கிறா. கொஞ்சம் இருடி என்று கீதாவின் ரூமிற்குள் நுழைந்து அதே வேகத்தில் ஒரு பச்சை நிற டைரியோடு வெளியே வந்தாள். கீதாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இது என்னோட டைரி, தெரியும். எங்கிட்ட கொடு. தரேன். படிக்காம கொடு. எடுத்ததே படிக்கத்தானே. பக்கங்களை புரட்டி கொண்டு வந்தவள் ஒரு பக்கத்தில் புரட்டுவதை நிறுத்தி கொஞ்சம் சத்தமாகவே படிக்க ஆரம்பித்தாள். இன்று ஏனோ தெரியலா, மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. உலகத்தை புரிந்து கொள்ளும் வயது எனக்கு இல்லை என்றாலும் விமலா அண்ணியிடத்தில் இந்த அண்ணியை நினைத்து கூட பார்க்க முடியலை. அது மட்டுமில்ல, நான் சுயநலக்காரி. இப்போவே ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லாவண்யா அன்னிக்கிட்ட தினமும் பேசணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் முடியலா.
அவங்களா வந்து பேசணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பேசுவாங்களா? இதே எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்டேயும் இருந்தா? நான் சின்ன பெண் தானே, இறங்கி போய் பேசிவிட்டால் என்ன? அதற்கு மேல் படிக்க விடாமல் டைரியை பிடுங்கி கொண்டு திரும்பினாள் கீதா. லாவண்யாவும் அவள் அரைவாயிலிருந்து பார்த்து கொண்டிருப்பதை பிரபா பார்த்தாள். வேகமாக அவள் அருகில் வந்து கைகளை பிடித்து கொண்டு, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அண்ணி. அவள் டைரியில் எழுதியிருக்கிறத கேட்டீங்கல்ல? எல்லாருக்குமே உங்ககிட்ட பாசம் இருக்கு அண்ணி. நடிக்கிறாங்க. இறங்கி வர ஈகோ தடுக்குது. நமக்கு அது வேண்டாம். இல்லை பிரபா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு பயம்? திருடவா போகிறீங்க? உங்கள் உரிமையை தானே கேட்குறீங்க. அதெல்லாம் சரி, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொச்சையாக படுது. நான் இருக்கேன், எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அப்படியே பிரபாவை இழுத்து அணைத்து கொண்டாள் லாவண்யா. உன்னோட தங்கச்சிக்கு கூட என் மேலே இப்படி ஒரு பாசம் இருக்கும்னு நான் நினைக்கல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் காட்டிக்கிற தைரியம் இல்லைங்கிறத விட அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயம். சரி, இடத்த காலி பண்ணுங்க. ஏன்? அண்ணன் ரூமிற்கு. வேண்டாம், முரண்டு பிடிக்காதீங்க. சந்தோஷமாக போங்க. ஆல் த பெஸ்ட். கண்ணம் குழிவில சிரித்தாள். லாவண்யாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியலை. தோழிகள் புடைசூழ சந்தோஷமாக கணவனறைக்குள் தள்ளப்பட வேண்டியவள் மூத்த நாத்தியின் மூலம் வலுக்கட்டாயமாக அத்தனை பேரின் வெறுப்பை சுமந்து கொண்டு தள்ளப்படும் நிலை. ஒரு பக்கம் வேதனையாகவும் மற்றொரு பக்கம் வேண்டும் போலவும் தோன்றியது. விமலாவை நினைக்கும்போது ஆத்திரம் கூட வந்தது. அவள் பண்ணிய காரியம்தான். ஏன், அடுத்த நாளே பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பி விடுவது தானே. நீ ஏன் வரிந்து கட்டி கொண்டு இங்கே இருக்கிறாய்? அவள் மனம் அவளுக்கு எதிராக குரல் கொடுத்தது. 10 நிமிடத்திற்கு ஓரடி என்ற ரீதியில் அரவிந்தனின் ரூமை நோக்கி நடந்தாள் லாவண்யா. எங்கே எரிமலையாக வெடித்து சிதறப்போகிறதோ, அக்னி குழம்பாக கக்கப் போகிறதோ என்று பயந்தவளுக்கு அரவிந்தனின் அமைதி அவன் மேல் மதிப்பை ஏற்படுத்தியது. ஒன்றும் பேசாமல் ஒரு ஓரமாக போர்வையை விரித்தாள். 9 மாதமாக போட்டிருந்த வாய்ப்பூட்டை எக்ஸ்கியூஸ் மீ என்ற சாவி கொண்டு திறந்தான் அரவிந்தன். நீங்கள் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமில்ல, ஆர்டினரி லைஃபுக்கும் பொருந்தும். நான் பண்ணினது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். விமலாவோட பிடிவாதத்திலேயும் டாக்டரோட வற்புறுத்தலினாலும் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டேனே தவிர மனசால கூட உங்களை தப்பாக நினச்சி பார்த்ததில்ல. உப்பு சப்பில்லாத இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவைதானா? அமைதியாக அவன் லக்சருக்கு செவிமடுத்தாள். நான் உப்பு சப்பில்லாத வாழ போகிறேன்னு எனக்கு தாலி கட்டும்போது உங்களுக்கு தெரியாமல் போச்சா? அப்பிருந்த சூழ்நிலையில் எனக்கு வேற ஒன்றும் தோணலா. இது ஆரம்பத்திலேயே நீங்கள் சொல்லியிருந்தாலாவது நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இவ்வளவு நாள் யோசிச்சிங்களா? இங்கே நான் வாழ்ந்துட்டுருக்கேனா வாழா வெட்டியாக இருக்கேனான்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதே. மௌனமாக தலைகுனிந்திருந்தான். இன்னொருத்தனை நான் கல்யாணம் பண்ணினாலும் அரவிந்தனோட முன்னாள் மனைவி இப்போ இந்தாலும் மனைவின்னு தானே உலகம் சொல்லும். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என்னோட பெயருக்கு பின்னால் உங்கள் பேரை நிழல் போல சேர்த்து தானே ஆகணும். அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்? விமலாவை மறந்துட்டு என்னோட பின்னால் தான் நீங்கள் அலையணும்னு நான் சொல்லலா. அதில் எனக்கே விருப்பமில்லை. இந்த வீட்டில் ஒரு மூலையில் நான் இருக்க இடம் கொடுங்க போதும். எந்த வகையிலும் உங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அவமானமான பார்வைகளை தாங்கிட்டு உயிர் வாழ மனத்திலும் தெம்பில்லா, உடம்பிலும் தெம்பில்லா. தர்ம சங்கடமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்தன். இந்த ரூமிற்கு வந்தது கூட பிரபாவோட கட்டாயத்தில்தான். என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். ஒரு ஓரத்தில் நான் படுத்துக்கிறேன். இங்கிருந்து வெளியே போக சொல்லிடாதீங்க. இதுவரைக்கும் நான் பட்ட அவமானங்கள் போதும். அவள் கண்களில் கருகருவென கண்ணீர் சுரந்தது. அரவிந்தனுக்கு லாவண்யாவை பார்க்க பாவமாக இருந்தாலும் காலையில் அம்மாவின் முகத்திலும் கீதாவின் முகத்திலும் விழிக்க வேண்டுமே என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. உங்கள் கூட வாழத்தான் எனக்கு தகுதி இல்லைன்னு போயிருச்சு. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கும் அளவுக்கு என்ன தப்பு செய்தேன்? உங்ககிட்ட பேச எனக்கு யோகியதை இல்லை, குற்ற உணர்வுடன் கூறினான். லாவண்யாவால் பேச முடியலை. குழல் போன்ற குரல் வலையில் இசைவாக வெளிவந்த குரல் திடீரென்று முகாரிக்கு தாவி முரண்டு பிடித்தது. உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை லாவண்யா, என் மேலேயே எனக்கு கோபம். உங்களை நான் வெறுக்கலை, ஆனால் மனைவியாக ஏற்றுக்க பக்குவம் இல்லை. பேசினா எங்கே நான் விமலாவுக்கு துரோகம் பண்ணிடுவேனோன்னு பயம். இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் காரணம் அவதான். உங்ககிட்ட எனக்கு ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. சொல்லுங்க. தயவு செய்து என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. என்னை ஒரு ஃப்ரெண்டாவது ட்ரீட் பண்ணக்கூடாதா? நட்புக்கும் காதலுக்கும் நூலிலை தானே வேறுபாடு. ஒரு பேச்சுக்காக தான் கேட்கிறேன். என்னை முழு மனசாக நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இன்னொருத்தியோட குடித்தனம் நடத்தினவன்னு தோணலையா? சிறிது நேரம் அவனை உற்று பார்த்தாள். நீங்கள் வேறொரு பொண்ணுக்கு கணவனாக இருந்திருந்தா ஒருவேளை நீங்கள் நினச்சது போல் நான் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விமலா விஷயத்தில் என்னால் அப்படி நினைக்க முடியலா.
சின்ன வயசுலேயே ட்ரெஸ், டிஃபன், எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்தையுமே 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டவங்க. அதனால் எனக்கு எதுவும் தோணலா. கதையை எழுதி என் கையில் கொடுத்து முடிவு எழுதுடின்னு போயிட்டா. முடிவு சந்தோஷமாக இருக்கணுமா ட்ராஜடியாக இருக்கணுமான்றது உங்கள் விருப்பம். அதற்கு பின் அரவிந்தன் ஒன்றும் பேசலை. என்ன பேசுவான்? பேச முடியாமல் தான் லாவண்யா பேசிவிட்டாளே. கீழே படுத்து பழக்கமில்ல, இந்த பெட்டில் ஒரு ஓரமாக நான் படுத்துக்கிட்டா தாராளமாக இதில் 4 பேர் கூட படுக்கலாம். தயங்கினாள். தலையசைத்து விட்டு ஓரமாக திரும்பி படுத்து கொண்டான். மறு ஓரத்தில் தன் உடம்பை சுருட்டி கொண்ட லாவண்யா பெட்டில் இடம் பிடித்தாயிற்று. விரைவில் மனதில் இடம் பிடித்து விட வேண்டும் என்ற கனவுகளோடு உறங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் ஹாலில் பெரிய சட்டசபை வாக்குவாதமே நடந்து கொண்டிருந்தது. ஏ பிரபா, உங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்த விமலாவை மறந்து போகிற அளவுக்கு அந்த சிறுக்கி என்னடி சொக்குப்பொடி போட்டா? எந்த பொடி போட்டா உனக்கு என்ன? வீடு வந்த பொண்ணை வாழ வைக்கிற வழியை பாரு, கலங்கடிக்காதா. விமலா நீ உயிரோடு இருக்கும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணின மாதிரி இல்லை பேசுகிறா. உன்னோட அருமை மருமகள் பண்ணிட்டு போன வேலை தானே இது. பிரபா, கமலத்தம்மாள் கத்தினாள். சும்மா கத்தாதம்மா, பெண் பாவம் பொல்லாதது. நம்மால் ஒரு பொண்ணு கண்ணு கசக்கக்கூடாது. பிடிக்கலனாலே உன்னோட சின்ன மகள் டைரியில் எப்படி கொஞ்சி உருகி இருக்கான்னு பார்த்தல்ல. மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, வெளியில் கொஞ்சமாவது காட்டுங்க. இப்போ கௌதமை நீ தூக்கி வளர்ப்ப. உனக்கு பின்னால் லாவண்யா தான் அம்மா. நாளையிலிருந்து கௌதமை அவங்கக்கிட்ட விடு. விடலைன்னா புடுங்கி கொடுத்துடுவேன். பிரபா, நடிக்காதம்மா. இத்தனை நாளாக நடித்தது போதும். கீதாவும் நானும் எத்தனை நாளைக்கு இங்கிருப்போம்? உன்னையும் பார்த்துக்க ஒரு பொண்ணு வேணும். அந்த நல்ல மனசு இவங்கக்கிட்டேயும் இருக்கு. சொல்லிவிட்டு கீதாவின் அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டாள். அழுது ஓய்ந்திருக்க வேண்டும். கண்கள் சிவந்து கன்னங்கள் வீங்கி கொஞ்சம் உப்பலாக காணப்பட்டது. கீதாவின் தோள் தொட்டு தூக்கினாள். அவள் பிடிக்குள் வராமல் தளர்ந்து படுத்து கொண்டாள் கீதா. என் மேலே கோபமா? சொல்லு கீதா, என் மேலே கோபமா? உன்னோட டைரியை படிக்கக்கூடாது தான். உன்னை வெளிப்படுத்த எனக்கு வேறு வழி தெரியலடி. அவங்க பாவம் கீதா. இனிமேலையும் நீ அவங்கள நோகடிக்கக்கூடாது. என்கிட்ட பேசுவாங்களா? காற்றுக்கு வலிக்குமோ என்று மெதுவாக முனகினாள். அதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கடி. நீ பேச மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் போய் அண்ணினா வாரி அணைச்சிக்குவாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி பாசத்தை வச்சுட்டு இறங்கி வர மனசு இல்லாமல் நீயா நானான்னு மௌனமாகவே போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. பாசத்துக்கு மத்தியில் ஈகோ வந்தா இப்படித்தான். காலையில் நான் பேசட்டா? ஆர்வமானாள். அதை செய்டா. தங்கையின் உச்சியில் முத்தமிட்டு உற்சாகமாக வெளிவந்தாள். நாளை விடியல் விபரீதமாக விடியப் போவதை உணராமல். காலை 4:30. லாவண்யா கதவை திறந்து வெளியே வரும் நேரம் கீதாவும் சோம்பல் முறித்தபடி வெளியே ஹாலுக்கு வந்தாள். இவளை பார்த்ததும் வரவிருந்த கொட்டாவியை கூட வரவிடாமல் குட் மார்னிங் என்றாள் கீதா. லாவண்யாவிற்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. தூக்கம் சரியாக களையவில்லையா? இன்னும் கனவுலகில்தான் இருக்கிறோமா? சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் விழித்தவளுக்கு இது நிஜம், இது உண்மை. ஒவ்வொரு உறவாக உன்னை நோக்கி வர இருக்கிறது. நீ பாக்கியசாலி என்று புரிந்தது. சன்னமாக சிரித்து குட் மார்னிங் என்றாள். ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு கமலத்தம்மாள் அறைக்குள் நுழைந்து தூக்க கலக்கத்தோடு தலை துவண்டு விழா கௌதமை அள்ளி கொண்டு வந்தாள். கௌதம், டேய் கௌதம், மம்மிக்கு விஷ் பண்ணு. லாவண்யாவுக்கு உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. கௌதமை அவள் கைகளில் திணித்துவிட்டு தூக்கத்தை தொடர அறைக்குள் போய்விட்டாள். அவள் தூங்க மாட்டாள் என்பது வேறு விஷயம். தூங்கி வழிந்து கொண்டிருந்தான் கௌதம். கைகளில் அவனை ஏந்தி கொண்டு அசையாமல் ஓரிரவுக்குள் நடக்கும் அதிசயத்தை நினைத்து கூட பார்க்க முடியாமல் குழம்பி போய் அதிசயித்து போய் சிலிர்த்து போய் துவண்டு போயிருந்தாள். இந்த கௌதம் குட்டியை இதுவரை தொட்டுக்கூட பார்த்ததில்லை. தவறி அவர்கள் யாரும் தொடக்கூட விட்டதில்லை என்பதுதான் உண்மை. விமலாவின் இரத்தத்தில் ஊறி உதித்த பிஞ்சு. இதற்கு இனி நான் தான் அம்மா. கௌதமின் தலையை கோதிவிட்டாள். அவன் முதுகை வருடிவிட்டாள். கைகளால் விரல்களை தொட்டு பார்த்தாள். பிஞ்சு விரல்களின் மென்மை புதிய உணர்வை கொடுத்தது. மார்பு கட்டி விண்வின் என்று வழித்தறிக்க அலறி கொண்டிருக்கும் தாயின் மார்பில் வாய் வைத்து உறிஞ்சி முட்டி குடிக்கும் குழந்தையை இறுக அணைத்து கொண்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை எப்படி அந்த தாய் அனுபவித்து மெய்மறப்பாளோ அந்த சுகத்தை விட பன்மடங்கு அதிகமாக லாவண்யா அந்த கௌதம் என்ற ரோஜா குவியலை சுமந்து கொண்டு நின்றாள். அவனை கீழே விட மனமில்லாமல் அப்படியே அவனை மார்பில் போட்டுக்கொண்டு சோஃபாவில் சரிந்தாள். பிரபா எழுந்தபோது தலையணையில் திட்டுத்திட்டாக ரத்தம் உறைந்து போயிருந்தது. மனதிற்குள் பயம் லேசாக கவ்வியது. எழுந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்தாள். மூக்கிலிருந்து காது வரை ரத்தம் கோடு போட்டு காய்ந்திருந்தது. காய்ந்து போயிருந்த இரத்த துகள்களை பேர்த்தெடுத்தபடி பாத்ரூம் நோக்கி ஓடினாள். முகத்தை நன்றாக வாஷ் பண்ணினாள்.
ஊசி வைத்து குத்துவது போல் நெஞ்சில் வலி சுருக் சுருக் என்று எதிரொலித்தது. இடது பக்க மார்பில் கை வைத்து அழுத்தி கொண்டாள். வாயின் வழியாக ரத்தம் எட்டி பார்த்தது. துப்பிவிட்டு வாஷ்பேஷனில் கொஞ்சம் முகத்தை குனிந்து கொண்டு சிறிது நேரம் அப்படியே இருந்தாள். பிறகு கழுவி கொண்டாள். நீ கழுவினால் நான் விட்டுவிடுவேனா என்பது போல மதிப்பிற்குரிய ரத்தம் எட்டி பார்த்தது. கூடவே கோலிக்குண்ட அளவில் சிறிதும் பெரிதுமாக கருமை நிறம் அதிகம் கலந்த ரத்தம் உறைந்து போய் கடைவாய் வழியே வந்தது. எல்லாம் ஒன்றாக எம்பி வாந்தி வருவது போல் குமட்டியது. கண்கள் இருட்ட ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு குறைந்து அப்படியே மடங்கி கீழே விழுந்தாள். பேஸ்டையும் பிரஷையும் வாயில் வைத்து குதப்பிக்கொண்டு அந்த பக்கமாக வந்த அரவிந்தனின் இதயம் பிரேக் அடித்து நின்றது. பிரஷை தூக்கி எறிந்து பிரபாவை தாங்கி பிடித்து தூக்கினான். பிரபா பிரபா என்னடா ஆச்சு? தாடையை பிடித்து ஆட்டினான். தலை துவண்டு விழுந்தது. அம்மா குரல் எடுத்து கத்தினான். அந்த கத்தலில் வீடே அதிர்ந்தது. கீதா, கமலத்தம்மாள், லாவண்யா எல்லோரும் அலறியடித்து கொண்டு ஓடி வந்தனர். லாவண்யா தன்னிடமிருந்த கௌதமை கமலத்தம்மாளிடம் கொடுத்துவிட்டு பிரபாவின் தலையை பற்றினாள். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தூக்கம் கலைந்த கௌதம் அழ ஆரம்பித்தான். பிரபா பிரபா இங்கே பாருமா. அவள் கைகால்களை உள்ளங்கையால் அழுத்தி தேய்த்து சூடேற்றினான். பிரபா பிரபா பிரபாவிற்கென்ன? ஹார்ட் பேஷண்ட். லாவண்யாவின் இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறின. ஹார்ட் பேஷண்ட்டா? ஆமாம் லாவண்யா, 4 வருஷமாகவே ஹார்ட்டில் ஓட்ட. உடம்புல சக்தி இல்லாததுனால ஆப்ரேஷன் பண்ண முடியல. அண்ணா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கொண்டு போங்க. கீதா வீறிட்டாள். வாளை குருத்தாக துவண்டிருந்தாள் பிரபா. மனோஜ்குமார் நர்சிங் ஹோம். பிரபா இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் பண்ணப்பட்டாள். அந்த அறைக்கு முன்பு லாவண்யா, கௌதம், கீதா, கமலத்தம்மாள் எல்லோரும் அழுகையை அடக்க முடியாமல் திணறிக்கொண்டு படபடப்போடு அமர்ந்திருந்தனர். அரவிந்தன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மனோஜ்குமாரின் எதிரே கவலையோடு அமர்ந்திருந்தான். லுக் மிஸ்டர் அரவிந்த், உங்கள் சிஸ்டர் எந்த நேரத்திலும் டென்ஷன் ஆகக்கூடாது, அழுகக்கூடாது, அதிகமாக எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, எந்த ஃபீலிங்ஸும் வராமல் பார்த்துக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மனோஜ்குமார் வார்த்தையில் கடுமை தாண்டவமாடியது. இல்லை டாக்டர், அவளுக்கு எந்த குறையும் இல்லை. இவ்வளவு டேஞ்சரான சமயத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் படித்தவர் தானே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? டாக்டர், என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப மோசமான நிலை. எதுக்கும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிங்க. ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. எஸ் கமின். வெள்ளை சீருடையில் சுத்தமாக ஒரு நர்ஸ் உள்ளே வந்து நின்றாள். எஸ், மிஸ் பிரபாவிற்கு நினைவு திரும்பிட்டு இருக்கு. சடாரென எழுந்த மனோஜ்குமார் அரவிந்தனை லட்சியம் செய்யாமல் கதவை திறந்து கொண்டு வேகமாக வெளியேறி இன்டென்சிவ் கேரில் நுழைந்தார். மருத்துவ விஞ்ஞான சாதனங்கள் பிரபாவோடு போராடி கொண்டிருந்தன. மெல்ல கண்ணிமைகள் அசைந்தன. உதடுகளை பிரிக்க கஷ்டப்பட்டாள். மெதுவாக கண்களை திறந்தாள். மனோஜ்குமாரின் உருவமும் அவரின் பின்னால் இருந்த நர்ஸுகளின் உருவமும் பிம்பமாக தெரிந்தன. மனோஜ்குமார் மட்டும் கொஞ்சம் முன்னால் சென்று புன்முறுவளித்தார். தைரியமாக இருமா. ஆப்ரேஷன் முடிஞ்சு 1 வாரத்தில் வீட்டுக்கு போகலாம். ஓகே? அண்ணாவை பார்க்க கண்கள் கஞ்சின. மனோஜ்குமார் ஒரு நர்ஸை பார்த்து கண்ணசைத்தார். கதவை திறந்து கொண்டு வெளிவந்த நர்ஸ், மிஸ்டர் அரவிந்த் உள்ளே வாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போடு எழுந்தார்கள். நீங்கள்லாம் உட்காருங்க. அதட்டிவிட்டு அரவிந்தனோடு உள்ளே நுழைந்து கொண்டாள். லாவண்யாவிடமிருந்த கௌதம் அவள் தாடையை சுரண்ட ஆரம்பித்தான். அத்தைக்கு என்ன? அத்தைக்கு என்ன? ஒன்றுமில்லப்பா. அத்தையை பார்க்கணும். வந்துடுவா. அதே நேரம் இன்டென்சிவ் கேரியரின் உள்ளே கண்களில் கண்ணீர் பொங்க பொங்க அரவிந்தன் பிரபாவை பார்த்தபடி நின்றிருந்தான். பிரபாவின் கண்கள் மட்டும் இவன் நிற்கும் புறம் சுழன்று பார்த்தது. அண்ணா சொல்லுடா. என்னம்மா? அண்ணியை பார்த்து திணறினாள். சரிடா, எல்லாத்தையும் நீதான் கன்வின்ஸ். நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு. விரக்தியாக ஒரு புன்னகை கோடாக விழுந்தது. இல்லை, நான் விமலா அன்னிக்கிட்ட. நோ, இல்லடா, உனக்கு ஒன்றும் ஆகாது. அளவிடமாட்டார்களா என்பது போல் மனோஜ்குமாரை பார்த்தான் அரவிந்தன். அரவிந்தன் தோளில் ஆதரவாக கை போட்டார் மனோஜ்குமார். சிறிது நேரம் இமைக்காமல் அண்ணனையே பார்த்தாள் பிரபா. அப்படியே அவனை பார்த்தபடியே விழிகள் நிலை குத்தி நின்றது. அவள் உயிர் உடல் விட்டு பிரிந்த சில வினாடிகளுக்கு பின்புதான் விபரீதம் புரிய ஆரம்பித்தது. அரவிந்தனை வெளியே அனுப்பும்படி நர்ஸை பார்த்து கண்ணசைத்தார் டாக்டர். ஜடமாக வெளியே வந்தவன் சுவர் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு கதற ஆரம்பித்தான். எல்லோருக்கும் வெடித்து வந்த அழுகை கிளியை உண்டு பண்ணியது. கௌதமை கீழே விட்டு அரவிந்தன் அருகில் வந்தாள் லாவண்யா. என்னாச்சு? அவள் குரல் ஆயத்தமானது.
எதுவும் பேசாமல் பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி கதறினான். கமலத்தம்மாள் ஓடி வந்து, என்னையா ஆச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சு? வீறிட்டு அரவிந்தனின் தோளை பிடித்து உலுக்கினாள். பிரபா நம்ம விட்டு போயிட்டா. பிரபா, லாவண்யாவின் அலறலில் ஹாஸ்பிட்டலே அதிர்ந்தது. கொஞ்ச நாட்களில் அரவிந்தன் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் கேட்ட விலைக்கு வீட்டை விற்றுவிட்டான். கமலத்தம்மாளுக்கு பூஜை அறையே உலகமாயிற்று. மருமகளையும் மகளையும் ஒன்றாக போட்டோவுக்குள் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். கீதாவிடம் முன்பிருந்த துள்ளல் கிடையாது. கௌதம் 2வது படிக்கிறான். அரவிந்தனும் லாவண்யாவும் வலுக்கட்டாயமாக டிரான்ஸ்ஃபர் வாங்கி கோவைக்கு எல்லோரும் போயாயிற்று. அந்த வீட்டில் இருக்கும் 4 குழந்தைகளுக்கும் லாவண்யா ஒருத்திதான் தாய். மீண்டும் அந்த வீட்டில் கலகலப்பு வரும் என்ற நம்பிக்கையில் பிரபா தன் வயிற்றிலேயே பிறப்பாள் என்ற ஆசையில் வளைய வருகிறாள் லாவண்யா. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.